राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधुमल की जय, श्री भगवान बोधेंद्र स्वामी की जय, सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुख सौनक भीष्मताल्प्यान ऋक्पांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணாளுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயக்ஞத்துல நாம நேற்று பார்த்தா அந்த நாம மகிமை, பாகவத மகிமை, நம்ம சனாதன தர்மத்தினுடைய மகிமை நாம் எடுத்து சொன்னோம். அதுல பூர்ண நம்பிக்கை உடையவர்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சாஃப்டா சொல்லலாம், ஆனா அது எவ்வளவோ மகான்கள் பண்ணாத உபன்யாசமா. உலகம் முழுவதும் இன்னைக்கு பாகவதம் ராமாயணம் நிறைய பிரவச்சனம், நிறைய படனங்கள், பாராயணங்கள், பிரவச்சனங்கள், நாமகீர்த்தனங்கள் நடக்கிறது. அந்த நாமகீர்த்தன மகிமைகள் சொல்கிறார்கள். ஆனா எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோட பகவன் நாமத்தை சொல்லும் பொழுது துன்பங்களே சுகமாக இருக்கும். ஒரு சமயத்துல எனக்கு ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கத்தை சுகமா நினைச்சுன்னு அப்படியே அது ஒரு போதையில் இருக்கிறவங்க எப்படி சுகமா அந்த மயக்கத்தை சுகமா நினைக்கிறாங்களோ அது மாதிரி எனக்கு ஒரு பலவீனத்தினால் வரக்கூடிய மயக்கத்தை கூட நான் சுகமா நினைப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஜுரம் வருதுன்னா அந்த ஜுரம் ஒரு சூடாக இருக்கும் உடம்பு, அதை கூட சுகமா இருக்கிறேன். அது மாதிரிலாம் அதுக்கப்புறம் அந்த ஜுரம் சரியா போயிடும், அது வேறு விஷயம். அது மாதிரி நோய்கள் கூட ஒரு விதத்துல சுகமா எடுத்துக்கொள்ள முடியும். அது எப்படின்னா பகவன் நாம சொல்லலை, எனக்கு பயம் இல்லை. ஐயோ நோய் வந்துச்சே உயிர் போயிடுமோ அந்த பயம் கிடையாது. நோய் வந்துச்சா சுகமா இருக்குது. அதன் மூலமா எப்படி சுகத்தை அனுபவிக்கலாம் தான் தோணும் எனக்கு. எனக்கு பகவான் அப்படி கொடுத்துருக்கான் புத்திய. ஒரு டக்குன்னு பார்த்தா அப்படியே கேரா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தினால கேரா இருக்கும். டக்குன்னு அந்த சரி அந்த கேரா நல்லா இருக்கு, அது ஒரு அந்த மயக்க நிலையிலே ஒரு நல்லா இருக்கு சுகமா அப்படி நினைப்பேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்பமே துன்பம், துன்பமே இன்பம். உலக சௌக்கியங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா அது பகவானை மறக்கடிச்சிடும். புரியுதுங்களா? ஆனா உடம்புல வியாதிகள், மனசுல கவலைகள் வந்தா பகவானை நினைக்க வைக்கும். ஏன்னா அந்த கவலைகளை போக்குவதற்காக, நோய்களை போக்குவதற்காக பகவானை நிறைய நினைப்போம். அதான் சொல்றேன்னு, நாம யாரை தீர்மானிக்கிறதுக்கு? நம்ம ஆயுசை தீர்மானிக்கிறோம்னா கடவுளா? இல்ல டாக்டர் தான் கடவுளா? டாக்டர் கடவுள் இல்லை, டாக்டர் மனுஷன். நல்லா புரிஞ்சுக்க. சொன்ன உடனே அப்படியே பகவான் சொன்ன பகவத்கீதை வாக்க நம்ப மாட்டேன்றோம். நான் காப்பாத்துறேன்னு சொல்றத பாகவதத்துல சொல்லக்கூடிய மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, சுகாச்சாரியர் சொன்ன வாக்கு, வியாசாச்சாரியர் சொன்ன வாக்கு, நாரதர் சொன்ன வாக்கு, பிரகலாதன் சொல்ற வாக்கு, என்ன காப்பாத்துற மாதிரி உங்களையும் காப்பாற்றுவான்ட்டு அசுர குழந்தைகளுக்கு பிரகலாதன் சொல்ற வாக்கு, துருவனுடைய வாக்கு, அப்படின்னா மனு பிரஜாபதி சொன்ன வாக்கு துருவனுக்கு. அப்படியாப்பட்ட
ரக்ஷிதா ஜீவலோகஸ்திய ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்களை தனியா ரட்சிக்கின்றான் அப்படின்னு அப்படியேப்பட்ட ஒரு பிரமாணம். ஒரு பெரிய ஆலமரம் போல ஒரு பெரிய ஒரு விருட்சம் நமக்கு ஆசிரியமா இருக்கும் போது, ஆலமரம் போல பெரிய ஆசிரியமான விருட்சம் போல அப்படி பகவான் இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு கலங்கணும்? சாதாரண அற்ப மானிடர்கள் அப்படிதானே சொல்றாங்க. யார்? ராவணன் சொல்றான் அற்ப மானிடர்கள், ராமலக்ஷ்மணர்ல அற்ப மானிடர்கள் வேற, பகவத் பக்தியற்றவர்கள் தான் அற்ப மானிடர்கள். அவர்கள் தான் மூடர்கள். அவஜானந்தி மா மூடா, பகவானை அவமதிக்கிறவர்கள், பகவானை நம்பாதவர்கள், பகவானை அவமதிக்கிறவங்க, பகவான் நாமத்தை அவமதிக்கிறவங்க. பகவான் என்ன செய்திருவான்? அவன் மனுஷன்தான். அவன் சரி அப்படியே மகாபாரத ராமாயணம் நடந்தது, அதோட மனுஷன் அவஜானந்தி மாமூட மானுஷம் தனு மாசிதம். சரி அப்படியே மகாபாரத ராமாயணம் நடந்தது கூட மனுஷன் தானே வந்தார் ராமர் கிருஷ்ணரும், அவருடைய தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சரித்திர புருஷர்களா பாக்குறவங்க சில பேர் தெரியுமா? சரித்திர புருஷர்களா பாக்குறோம் ராமகிருஷ்ணர்ல மனுஷனா சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. நம்மை போல ஊனும் சதியும் ரத்தமும் ஊனும் மாம்சம் அது போல எலும்பும் கொண்ட ஒரு மனுஷனா வந்தவங்க அப்படின்ட்டு யாரு? ராமகிருஷ்ணர்களே அப்படி சொல்லுவாங்க. ராமோதத்தை கிருஷ்ணாவதையும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவன் சச்சிதானந்த ஸ்வரூபம். நம்ம போல பாஞ்ச பௌதிக சரீரம் பகவானுக்கு கிடையாது. நம்மளை போல செதை எலும்பு ரத்தம் அப்படி போல இருக்கிற மாதிரி தோணுமே தவிர, ஆனா அப்படி பகவான் மனுஷன் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பகவானே சொல்றான் போது அது பிறகு மறு பேச்சே பேசக்கூடாது. தர்க்கங்களுக்கு முடிவு கிடையாது. நீ ஆராய்ச்சி பண்ணிட்டா உன்னை அது ஏமாத்திடும். ஆராய்ச்சி பண்றதுக்கு அவகாசம் இல்லை. நமக்கு ஆயுசே ரொம்ப குறைச்சல். பிராயன் அல்பாயுஷா சப்பிய கலோ பஸ்மி நிகழ்ஜனகா, கலியுக ஜனங்களுக்கு ஆயுஷ குறைச்சல். நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இது கரெக்டா தப்பா, இது நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. உன் மனசு குறுகிய மனசு, நம்ம மனசு அழுக்கு மனசு. புலன்களே குறுகிய விஷயங்களை தான் அனுபவிக்கக்கூடிய புலன்கள். கண்கள் எவ்வளவு தொழில் பார்க்க முடியும்? உலகம் முழுதும் கண்ணால் பார்த்துட முடியும். அந்த ஊன கண்ணால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும். மூக்கு எவ்வளவு நுகர முடியும்? ஓரளவு தான் நுகர முடியும். நாக்கு எவ்வளவு ருசிக்க முடியும்? ஓரளவுக்கு தான். சில பொருட்கள் தான் ருசிக்க முடியும். எல்லாத்தையும் ருசிக்க முடியுமா நாக்கு? அப்போ நம்ம புலன்களே பக்குவம் இல்லாத புலன்களை வைத்துக்கொண்டு நீ எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவ பகவானை? நீ எப்படி எந்த மனசு என்னன்னா நீ நினைச்சதுலாம் அது நிலையற்ற மனசு. அது பக்குவம் இல்லாத அந்த மனசனால நீ பகவானை எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? யாரால கண்ணு பார்க்குதோ, யாரால மூக்கு நுகர்றதோ, யாரால நாக்கு சுவைக்கிறதோ, யாரால தொக்கு ஸ்பர்சத்தை அனுபவிக்கிறதோ, யாரால சப்தத்தை உணர்கிறதோ, செவி புலன்களால, யாரால மனசு அலைப்பாயுதோ, மனசு நினைக்குதோ, அந்த யாரால மனசு நினைக்குதோ அந்த பகவானை நீ எப்படி நினைக்க முடியும்? அந்த பகவானை நீ எப்படி, யாரால கண்ணு பார்க்குதோ அந்த பகவானை எப்படி பார்க்க முடியும்? யாரால மூக்கு நுகர்தோ அவனை எப்படி நுகர முடியும்? யாரால நாக்கு சுவைக்குதோ அவனால் தான் நாக்கு உணர்வுடையதாக இருக்குது, சுவைக்கிறது. அப்படின்னா அவனை எப்படி நீ சுவைக்க முடியும்? அப்படியேப்பட்ட பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா பகவான் நாராயணன். அவனை நம்புறதுக்கு நாம அதான் சொல்றேன், சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். எல்லா பிரமாணத்தோட வசதி பெரிய மகான்கள்லாம் தீர்மானமாக தர்க்கம் மூலமா இதை நிரூபிச்சிருக்காங்க. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், 3 பிரமாணங்கள் இருக்கு. சப்த பிரமாணம் அதான் சாஸ்திர பிரமாணம். ஆனா பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்ப முடியாது. ஏன்னா உன் கண்ணை நம்ப முடியல. தூரத்துல பார்த்தா இவர் வராரு, அவர் வராரு அப்படின்னு நினைப்பேன். கிட்டது பார்த்தா நீங்களா, நான் அவருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ உன் கண்ணை எப்படி நம்புறது? இந்த சமயத்துல பார்த்தா அடி வெட்டு குத்து அப்படின்னு மனசு நினைக்குது. அது விட்டு கொடுக்காத, அவனுக்கு பழி வாங்க, அவன் செய்த தப்பு உடனே அவனுக்கு மனசு சொல்லுது. உடனே என்ன பண்றான்? இந்த மனசு சொல்ற மாதிரி உடல் இயங்குது. உடனே போய் அவனை அடிக்க போறோம். அடிச்ச பிறகு அப்புறமா என்ன பண்ணோம்? அப்புறம் உடனே போலீஸ் கேஸ் ஆயிட பிறகு நீ இப்படி செய்திடக்கூடாது தெரியுமா, கொஞ்சம் விட்டு குத்து போயிடலாம். அதே மனசு சொல்லும். எந்த மனசு நம்மளுக்கு தவறு செய்ய சொல்லிச்சோ அதே மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நாளைக்கு போலீஸ் கேஸ் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறமா ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது, நீ கொஞ்சம் விட்டு குத்து போயிடலாம் அப்படின்னு அதே மனசு சொல்லும். இதே மனசு தான் அடிக்க சொன்னது, இதே மனசு தான் சண்டை வலிக்க சொன்னது, இதே மனசு தான் என்ன பண்ணும்? அடுத்த நிமிஷம் நீ விட்டு குத்து போயிடலாமே, நீ கொஞ்சம் தாழ்ந்து போயிடலாம் அப்படின்னு இதே மனசு சமாதானம் சொல்லும். அப்ப இந்த மனசு எப்படி நம்புறது? அப்ப இந்த மனசனால நீ ஆராய்ச்சி பண்ணிடுவியா இறைவனை? இறைவன் பண்ணுவானா பண்ண மாட்டான்? நமக்கு என்ன சக்தி இருக்குது? நம்மளாம் அற்ப மானுடர்கள். நம்மளாம் கண்டிப்பா அற்ப மானுடர்கள். நம்ம சிந்தனைக்கு எட்டாவது ஒரு பரம்பொருளை போய் நாம சிந்தனையினால் அடைக்கணும்னு பாக்குறோம். நடக்காது.
சாதாரண உன்னுடைய உடலே உன் வசத்தில் இல்லாத போது உன் கண் இமைக்காம உன்னால இருக்க முடியுமா? கை அசைக்காம இருக்க முடியுமா? மனசு நினைக்காம உன் கண்ட்ரோல்லே உன் உடம்பு இல்லை அப்படின்னும் போது உன்னை மீறி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அப்போ இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் கண்ட்ரோல் எல்லாமே நடக்குது. அவனால தேவர்கள் நியமிக்கப்பட்டு, அந்த கண்ணுக்கு ஒரு இந்திரியத்துக்கு ஒரு தேவதை இருக்கு, கண்ணுக்கு சூரியன், மூக்குக்கு அஸ்வினி தேவர்கள், இதெல்லாம் இருக்கு தெரியுமா? சப்தம் அதுபோல ஆகாச தேவதை சப்தத்துக்கு, காதுக்கு, அது மாதிரிலாம் இருக்கு. தொக்குக்கு வாயு தேவன், அப்படிலாம் நம்மளுடைய ஒவ்வொரு புலன்களுக்கு ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதை பலமுடையது, நம்மை விட பலமுடையது தேவர்கள், மனுஷனை விட பலமுள்ளவர்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் நம்மளுடைய இந்திரியங்களாக இருக்காங்க. நல்லா பாகவத்தை சரியா படிச்சு பாருங்க. எதுல இருந்து எதை உற்பத்தி ஆச்சு, பஞ்சபூதங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, பஞ்சபூதங்களுடைய சூட்சமங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, பஞ்ச இந்திரியங்கள் எப்படி, பஞ்ச தன்மாத்திரைகள் எப்படி உருவாச்சு, அது ஒண்ணு புட்டு வைக்குது பாருங்க. அப்போ ஒண்ணு பலமுடையதா இருக்கு. அப்ப நீ எம்மத்தண்ணி, அதுல நீ ஒரு ஜீவாத்மா, நீ எம்மத்தண்ணி, நீ ஒரு கடுகளோடு கிடையாது. அப்படியேப்பட்ட நாம நம்ம இந்திரியங்களோ இல்லாட்டி அதனால்தான் நம்ம விட பலமுள்ள தேவர்களால் செயல்படுகின்ற நாம் இந்திரியங்களை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம மனசை அடக்க முடியல நம்மளால. அப்ப நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. அப்ப நீ ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, நம்ம அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? அப்ப என்ன பண்ணோம் நம்ம? அப்போ நம்மளால பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்ப முடியல. சரி, அனுமானிக்கலாம் அப்படின்னும் போது உன் அனுமானம் தப்பா இருக்கே, உன் அனுமானமா தப்பா இருக்கே. இப்படி நினைச்சேன், ஆனா அது நடந்து போச்சு. நீ வேற ஒண்ணு நினைச்சு செய்தோம், நம்ம நினைச்சதெல்லாம நடந்தது, நாம நினைக்காதெல்லாம் நடக்குது. நாம நினைச்ச நிம்மதி கிடைக்கல, நினைக்காத துன்பங்கள்லாம் வருது. அப்போ உன் அனுமானத்தை எப்படி சொல்றது? உன் அனுமானத்தை எப்படி பிரமாணமா சொல்ல முடியும்? அப்போ சாஸ்திரங்களை பிரமாணம் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது பிரத்யக்ஷ பிரமாணம் என்னன்னா, நம்ம கண்ணை நம்ப முடியல, நம்ம மூக்கு நுகர முடியல, எல்லாம் பார்த்தா குறுகிய அறிவு கொண்டதா இருக்குது, பக்குவமற்ற அறிவு உடையதா இருக்குது. மனசு நினைச்சது இன்னைக்கு ஒண்ணு பேசுது, நாளைக்கு ஒண்ணு பேசுது. இப்ப இதே மனசுதான் சண்டை போட சொல்லுது, இதே மனசுதான் சமாதானப்படுத்த சொல்லுது. அப்ப இந்த மனசு எப்படி நம்புறது? அப்ப பிரத்யக்ஷ பிரமாணம் பழிக்கல, அனுமான பிரமாணம் பார்த்தா இப்படி நினைச்சேன், ஆனா இப்படி நடந்து போச்சு. அப்ப நான் நினைச்சதுக்கு ஏறுமாறா தானே எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு. அதான் உண்மை. நினைச்சதெல்லாம் நீ நினைச்சதெல்லாம் நடந்துட்டா தெய்வம் எதுக்கு? அப்போ நாம நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்காது. நாம நினைச்சது ஒன்னு ரெண்டு தான் நடக்கும். எல்லாமே நான் நினைச்சா கரெக்டா நடந்துடும். அது எப்படி நடக்கும்? நம்ம நினைச்சது ஏறுமாறா நடக்குதே, எவ்வளவு விஷயங்கள். அப்போ நாம இறைவன் கிடையாது. அப்போ அனுமான பிரமாணம் இங்க செல்லுபடி ஆகாது. நான் அப்படி நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு, அப்ப அனுமான பிரமாணம் செல்லுபடி. அப்புறம் நான் சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துக்கணும். இப்போ மூணாவது, ஏன்னா இந்த சாஸ்திர பிரமாணங்கள் பார்த்தா நம்மளை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு அதிகமான ஞானம் கொண்ட ஞானிகளால் எழுதப்பட்ட, வியாசர் வால்மீகியால் எழுதப்பட்ட, அப்படிப்பட்ட நாரதர், பிரம்மதேவர், பகவான் நம்மளை விட எத்தனையோ மடங்கு அவர்களெல்லாம் நம்மளாம் ஒரு கால் தூசி கூட கிடையாது அவங்களுடைய அறிவுக்கு. அப்படியேப்பட்ட மகா ஞானிகளால, அப்படியேப்பட்ட பகவானாலேயே சொல்லப்பட்டது பகவத்கீதை. அப்ப அந்த ஞானத்துக்கு உன் ஞானத்துக்கு கம்பேர் பண்ணி பாக்குறியா? அதை நம்ப மாட்டேன்ற அப்படின்னா அதை விட நம்ம ஞானம் அவ்வளவு வசதியா? நாம நினைச்ச அப்போ பகவத்கீதை அலட்சியப்படுத்துற அளவுக்கு, பாகவதம் அலட்சியப்படுத்துற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டோமா? எத்தனை பேர் அப்போ நாஸ்திகர்கள் பண்றாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. அப்ப நம்ப மாட்டாங்க. நம்பினா நம்மளுக்கு பிரயோஜனம், உடனே கை மேல பலன். அதான் சொல்றேன், என் மதத்தை ஆசிரியவன் அவன் சேமத்தை அடைவான், என் மதத்தை இது பண்றவன் அவன் அழிவு அடைவான், அவன் மேலும் மேலும் பிறவிகளால சம்சாரத்துல உழலுவான் அப்படின்ட்டு இதே பகவத்கீதையில பகவான் சொல்றார். என்னுடைய வார்த்தைகளை யார் நம்பலையோ, அவர்கள் சந்தேகப்படுறார்களோ, அவர்கள் மேலும் மேலும் பிறவிகள்ல உழண்டு கொண்டிருப்பார்கள், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னுடைய மதத்தை அலட்சியப்படுத்துவாங்க அப்படின்ட்டு இதே கீதையில பகவான் சொல்றான். ஸ்லோகத்தோட என்னால் காண்பிக்க முடியும். ஆனா யார் இதை நம்புறாங்களோ அவர்கள் சேமத்தை அடைகிறார்கள். அப்ப பகவான் சொன்ன பகவத்கீதை, வியாசாச்சாரியார் சுகாச்சாரியார் சொன்ன பாகவதம், வால்மீகியால் சொல்லப்பட்ட வால்மீகி மகரிஷியால பிரம்ம ரிஷியால சொல்லப்பட்ட ராமாயணம், அதுபோல வியாசரால் எழுதப்பட்ட 18 புராணங்கள் அத்தனையும் சத்தினியும் ஆச்சு அந்த வார்த்தைகள்லாம். அப்ப நம்ம விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு சிறந்த ஞானம் படைத்த அப்படிப்பட்ட ரிஷிகளால் எழுதப்பட்ட ரிஷி வாக்கியம் அதெல்லாம் ஆர்ஷம் சொல்றேன். அப்போ அதுக்கெல்லாம் என்னன்னா சப்த பிரமாணம்னு பேரு. அதை நம்ம தாராளமா நம்பலாம். ஏன்னா நம்ம புலன்களை நம்மளால நம்ப முடியாது, நம்ம அனுமானத்தை நம்ப முடியாது. ஆனா மகான்களால சாஸ்திரங்கள்ல பிரத்யட்சமா பிரமாணங்களா சொல்லப்படுது, அதை பூர்ணமா நம்பலாம். அதை தான் நம்புன்னு சொல்றேன். அதுதான் பாகவத்துல சொல்றது. இத்தனை பலன் கிடைக்குமா? தன்யம், யசஸ்யம், ஆயுஷ்யம் இவ்வளவு சொல்ல கண்டிப்பா கிடைக்கும்ன்ற. அவ்வளவும் கிடைக்கும். தன்யம், யசஸ்யம், ஆயுஷ்யம் எல்லாமே கிடைக்கும். ஏங்க நான் படிச்சேன், கிடைக்கலையே.
நான் படித்தேன் கிடைக்கலையே. கண்டிப்பா மகான்கள் சொன்னாங்கன்னா நீ நினைச்ச போது கிடைக்கணும்ல, கிடைக்கும். ஆனா உடனே கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி உடனே கிடைக்கும்? இது பரீட்சை பண்றதுக்காக முதல் புரிஞ்சுங்க. சாஸ்திரத்தை பரீட்சை பண்ணாதீங்க, பகவானை பரீட்சை பண்ணக்கூடாது. அவன் கருணையினால் கொடுக்கக்கூடியது தன்யம், யசஸ்யம், ஆயுஷம்லாம் பகவானுடைய கிருபையினால மகான் சொல்லியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அந்த நம்பிக்கை இருக்கணுமே தவிர அதை பரீட்சை பண்றேன் சொன்னப்பா நடக்கலப்பா அப்படி கிரிட்டிசைஸ் பண்ற நீ எங்க அடங்கி போற? பகவான் இடத்துல பக்தி உள்ளவங்களுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிக்குது. பக்தியே அற்ற நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்றேன், எனக்கு இப்போ கடையில் சரி நான் படிச்சிட்டேன், இப்போ ராமராமா சொல்ல என் பாவம்லாம் போயிடுச்சான், அப்போ நான் துன்பங்களே இருக்கக்கூடாது, நான் ஒரு ரெண்டு 3 நாமா சொல்லிட்டு எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நடக்கும்னு சொன்னீங்களே, ராமராமான்னு சொன்னா இந்த பக்கமும் தேவையில்ல நடக்கும்னு சொன்னீங்களே, என்ன நடக்கணும்? அதுதான் சொல்றேனே, கருணையினால பகவான் இந்த நாமத்தினாலையும் பாகவத பாராயணத்தினாலையும் எல்லாம் ஃபர்ஸ்ட் பகவானுடைய கிருபையை அபேட்சிக்கணும். கருணையினால செய்யறான். அதை நீ நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது, நீ நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீ ஆராய்ச்சி பண்ணுவ, உன்னுடைய ஆராய்ச்சினால என்னன்னா நீ ஏமாந்து போயிடுவ, நீ நாஸ்திகனா போயிடுவ. நீ நாஸ்திகனா போறது கூட வாய்ப்பு உண்டு. நீ எப்போ பகவானை ஆராய்ச்சி பண்றியோ, எப்போ பகவத் சாஸ்திரங்களை நீ ஆராய்ச்சி பண்ணி சொன்னா நடக்குமா நான் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீ சவாலுக்காக ஒரு வினயமற்றவனாக அகங்காரத்தினால அதை பரீட்சை பண்றியோ, திமிரா பேசுறியோ, ஒரு நாஸ்திகத்துக்காக அதை எடுத்துட்டு நீ பேசுறியோ, அப்போ உனக்கு பலிக்காது. பக்தியோட அன்போட தீனத்துவ பாவனகா, அதான் பக்த லட்சணம். பக்த லட்சணங்களை சொல்லப்பட்டு பாரு. எது மாதிரி அந்த பவ்யத்தோட பகவானுடைய கிருபை கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோடு செய், கண்டிப்பா கிடைக்கும். நீ ஒரு நாம ராமநாமம் இல்ல, 2 நாமம் இல்ல, ஒரு ராமநாமம் சொன்னா உனக்கு நடக்கும் நல்லது. நீ கொஞ்சம் பகவத் விஷயம் படிச்சாலே, உனக்கு ஒரு கதை படிச்சாலே தன்ய மெசேஜ் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காம போகாது. பகவான் உனக்கு கடன் பட்டவனா ஆகவே மாட்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் செய்வான். நம்ம நம்பிக்கை அப்ப நம்பி பாருங்க, சௌக்கியமே அதிகமா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நம்பும் போது அப்பத்தியா இந்த சரித்திரம் படிச்சா தன்யம், யசஸ்யம், ஆயுஷ்யம், சௌச்சம் எல்லாமே இது சௌக்கியம் எல்லாமே கிடைக்குமாமே, சௌமியம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கே, அருமையா இருக்க. குடும்பத்துல ஒற்றுமைட்டாங்க எல்லாம். அப்ப நம்ம இந்த சரித்திரத்தை அடிக்கடி படிப்போம். அப்படி ஆசையா படிக்கணும், அப்படி அன்போட படிக்கணும், அப்படி பிரேமையோட படிக்கணும். நான் படிச்சுட்டேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சவால் பெற நோக்கத்தோட படிக்கக்கூடாது. சவால் பெற நோக்கத்தோட நாம சொன்ன பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்போட பகவானுடைய கிருபையினால முதல் புரிஞ்சுங்க, நீங்க படிக்கிறதுனால பகவான் கிருபை பண்றான். பகவான் கிருபையினால் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கூடாது, நம்ம சவாலுக்காக எடுத்துக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சப்த பிரமாணத்தை பரிபூர்ணமா நம்பலாம். அதுல சொன்னது ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம். ஒவ்வொரு சத்தியம் பரம் தீமகி, அதே சத்தியமாக அதை பரமாக உயர்வாக தியானிப்பாயாக. இந்த பாகவதம் முழுவதும் முதல் ஸ்லோகத்தை அதான் அடிக்கிறார். இது சத்தியமானது, இதில் உள்ள வசனங்கள் எல்லாம் சத்தியமானது, இது உயர்வானதா, அந்த சத்தியமானதுன்ற என்பதை உயர்வாக தியானிப்பாயாக, தீமகின தியானிப்பாயாக அப்படின்னு தான் பாகவதம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு. நாங்க நம்புறோம் அதை. பாகவத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்களும் சத்தியம் நாம நம்புறோம். அதுதான் ஆஸ்திகம். அதை மறுக்கிறவர்கள் நாஸ்திகம். மனுஷனால எல்லாமே முடிஞ்சிடும். மனுஷனால முடியாது எவ்வளோ இருக்கு தெரியுமா? நீ கொஞ்சம் கடுகளவு சாதிச்சுட்டு நம்ம மலையளவு பெயர்த்த மாதிரி பேசுறோம், அப்படிலாம் கிடையாது. தம்பட்டை அடிச்சுக்க கூடாது, தம்பத்தை அடிச்சுக்காத. உன்னால ஒண்ணுமே முடியாது. ஏதோ கொஞ்சம் நெஞ்ச நாம நம்ம சம்பாதிச்சோம், காரு பங்களா வாங்கிட்டு நம்ம இது பண்ணிட்டோம், அப்படி நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு தான் முடியும் உன்னால. அது கூட பகவானுடைய கிருபையினால நடந்தது, உன் உழைப்பினால நடந்தது நீ நினைச்சுன்னு இருக்க கிடையாது. அப்படின்னா கூலி வேலைக்கு கஷ்டப்படுறவங்க, இன்னைக்கு பூரா வெயில்ல கடுமையா உழைக்கிறவங்க, அவங்களாம் கார் வாங்கலையே, பங்களா வாங்கலையே, அன்னைக்கு அவங்களுக்கு கரெக்டா சரியா போகுது. அப்ப கடுமையா உழைக்கிறவங்கலாம் பெரிய ஆள் என்னன்னா அப்ப சாதாரணமா, ஆனா ஏசியில உட்காந்து இருக்கு, அவங்க நல்லா காரு பங்களா வாங்குறாங்க அப்படின்னா அந்த உத்தியோகம் என்ன, இந்த உத்தியோகம் என்ன? அப்ப பகவான் அவங்களுக்கு படியால் கடுமையா உழைக்கிறான். வெயில்ல ஒரு கூலி வேலை செய்யறான், ஒரு கொத்தனார் வேலை செய்யறான். ஒரு கொத்தனார் வேலை செய்யறவனுக்கு ஒரு மாடி வீடு கட்டிக்கலையே, அவன் ஓலை குடிசல் தானே இருக்கிறான். பாக்குறமே நாடுபுறத்தெல்லாம் போனான். அப்படின்னா நீ கடுமையா உழைக்கிறதுனால உனக்கு அந்த பகவான் அதான் சொல்றேனே, எதுவுமே நம்ம புண்ணிய பாவங்கள் கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி பகவானால் தான் கொடுக்கப்படுகின்றது. அந்த கர்ம வினைகள் பலன்களும் கொடுக்கறது பகவானுக்கு அதிகாரத்தில் தான் இருக்கு. அந்த பலன்ல நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது.
கர்மா செய்யறது மட்டும் தான் நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கானே தவிர பலன்கள்ல நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கல பகவான். நம்ம இஷ்டப்படி பலன் கிடைக்காது. அப்போ கடுமையா உழைக்கிறவங்களுக்கும் பார்த்தா சம்பளம் கம்மியா இருக்கு. ஆனா சாதாரணமா சிம்பிளா ஏசில உட்காந்து சரி ஏதோ லேப்டாப் தட்டு சும்மா ஒரு ஆஃபீஸ் உத்தியம் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்ப என்ன, ஆனா பார்த்தா டீசெண்டா இருக்காங்க. இந்த மடிப்பு கலையாம போய் வேலை செய்து வராங்க. ஏசில இருந்துட்டு நல்லா சென்ட்லாம் போட்டுக்கிட்டு நல்லா கார்ல ஏசி கார்ல போயிட்டு ஜம்முன்னு வராங்க. ஆனா அவர்ல பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ மாடு மாதிரி உழைக்கிறான், கூலி வேலை செய்யறான், கொத்தனார் வேலை செய்யறான், அப்படியே அந்த ஜல்லியை தூக்கி போறான், அந்த செங்கலை தூக்கி போறான், கஷ்டப்படுறான். ஆனா அவனுக்கு பார்த்தா அவ்வளவு சம்பளம் இல்லையே. அவன் அன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு அன்னைக்கு போனாதான் அவனுக்கு கையில காசு, அன்னைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு. ஒரு 700 ரூபாய் சம்பாதிக்கிறான், 800 ரூபாய் சம்பாதிக்கிறான். அன்னைக்கு போனாதான் அவன் வீட்டு குடும்பத்தையே காப்பாற்றணும் அந்த காசுல, அந்த 800 ரூபாய் 700 ரூபாயில இல்ல 1000 ரூபாயில. அப்படின்னா இன்னைக்கு விலைவாசி அதிகம் அரிசி அப்படின்னா அரிசி பருப்பு புளி எல்லாம் வாங்கறதுக்குள்ள அவனுக்கு என்ன பண்ணா, அன்னைக்கு வேலைக்கு போலன்னா அவனுக்கு அந்த குடும்பம் காப்பாற்றப்படாது. யாரு, அந்த கொத்தனார் வேலை சேரவன் சொல்றேன். அப்போ கடுமையா உழைக்கிறதுனால நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சிட்டேன், அதனால எனக்கு கட்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, மாறுதட்டிக்க முடியாது. அப்ப பகவானால அனுகிரகிக்கப்பட்டவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாம சுலபமா சின்ன அல்பமான வேலையினாலே அவர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே. அப்போ பகவானுடைய கிருபையினால்தான் நம்ம இப்ப இங்க நம்ம ஆணவம் அடிபட்டு போயிட்டு பாருங்க. நம்ம கஷ்டப்படுறதுனால நான் சம்பாதிச்சேன், நான் இது பண்ண, நான் சேர்த்து வச்ச சொத்து நான் தான் பண்ண அந்த நான்ற அகங்காரம் அடியோடு அடிபட்டு போயிட்டு பாருங்க. பகவானுடைய அனுமதி இல்லாம உன்னால் இதை அனுபவிக்க கூட முடியாது. சம்பாதிச்சிடலாம், ஆனா அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறதும் பகவானுடைய அனுகிரகம் வேணும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாருங்க, இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பாகவதமோ ராமாயணமோ, நான் ஏன் இதெல்லாம் பீடிக்க போடல, இருக்கிற விஷயத்த அப்படியே ஃபேக்ட் சொல்லு வரேன். நம்ம ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, சாஸ்திரங்களை சத்தியமா நம்பலாம். ஏன்னா பகவானால உரைக்கப்பட்டது பாகவதம். பகவானை பற்றி பேசக்கூடியது பாகவதன், பகவானால சொல்லப்பட்டது பாகவத. அப்படியே 2 அர்த்தம். ஸ்ரீமத் பாகவதம். ராமாயணம் ராமருடைய வழியில், அயனம்னா அவருடைய வழியில். ராமன் இதழை உரைகின்றான், அதெல்லாம் ராமாயணம். ராமன் இதழை அயர்ந்திருக்கிறான், அதெல்லாம் ராமர் ராமாயணத்தில் உறைந்திருக்கிறார், அதுல சயனம் பண்ணியிருக்கிறார். ராமர் இதழை வாசம் செய்கிறார், அதனால் ராமாயணம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம்னா ராமருடைய வழியில்னு ஒரு அர்த்தம் ராமாயணம். அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ராமாயணத்துக்கே 3 பேர் சொல்றாங்க. பௌலஸ்தியவதம், சீதா சரித்தம் மகத்து, அதே சமயத்துல ராமாயணம், வால்மீகி ராமாயணம். 3 பேர் இருக்காது. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம்னு நம்பும் போதுதான் நாம ஒரு பியூரிஃபை அடைகிறோம். அப்போ தேவர்கள்லாம் நம்மளை சுத்தி சஞ்சரிப்பார்கள். நமக்கு பாதுகாப்புக்காக தேவர்களை பகவான் அனுப்புவான். அப்போ நம்ம கண்ட்ரோல்ல ஒரு இமைகள், நம்ம புலன்கள் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா புலங்களுக்கு தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகள் கண்ட்ரோல்ல தான் நம்ம புலன்கள் இருக்கு. அப்படின்னா உன்னால் கண்ணை அசைக்காம உன்னால் இருக்கும், கண்ணை இமைக்காம இருக்க முடியல, மூச்சு விடாம இருக்க முடியல. ஏன்னா எல்லாமே தேவர்கள் கண்ட்ரோல் இருக்கு. உன் உடம்புல இயங்கக்கூடிய ஒரு டைஜஷன் ஆகுதுன்னா, நீயா டைஜஷன் பண்ற சாப்பிட்ற சாப்பாடை அந்த டைஜஷன் பண்ண அதுக்கு ஒரு வைஸ்வானர்னு ஒரு தேவதை இருக்கானா, அது பகவானே அந்த வைஸ்வானர்னா இருந்து ஜீரணிக்கிறானா, 4 வித அன்னங்களை செமிக்க செய்யறானா ஜடராக்னியில. அப்போ ஒவ்வொரு விஷயம் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா, ஸ்பஷ்டமா. இதுவே பிரத்யக்ஷ பிரமாணமா தான் இருக்குது ஒரு விதத்தை சொல்ல போனா. அப்போ என்ன பண்ணோம், அப்போ இதுக்கெல்லாம் தேவதைகள் இருக்கு, அவைகளால் நடக்கிறது அப்படின்னு எல்லாம் வரைமுறைகளோட நடக்குதுன்னு இருக்கும்போது, நியமத்தோட அந்த ஈஸ்வரனுடைய கண்ட்ரோல்ல இந்த தேவர்கள்லாம் வேலைக்காரர்களாக செயல்படுகிறார்கள் என்றால், அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? அவனைதான் சச்சிதானந்த ரூபாய, அந்த சத்து சித்து ஆனந்தம், அது தனியா பிரிச்சோம்னா அவன் நித்தியமானவன். அவனை பிடிச்சாதான் நம்ம நித்தியமான வாழ்வை அடைய முடியும். சித்து பூரண ஞானமயமானவன். ஆனந்தம், நம்மளெல்லாம் துக்கப்பட்டுன்னு இருக்கோம், அவன் நமக்கு ஆப்போசிட்டா ஆனந்தமாவே இருக்கிறான். நம்மளாம் துக்கமயமானவர்கள், ஆனா பகவான் ஆனந்தமயமானவன். எது வேணும்? ஆனந்தமயமா வேணும். அப்படின்னா அவனை வணங்கு. யாருன்னா யாருன்னு சொல்றேன், அந்த சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேது, உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன். விஸ்வ உற்பத்தி ஆதி ஹேதவே. உற்பத்தி ஆதினா அதோட கூட சேர்த்துக்கணும். உற்பத்தி, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 வேலைகளுக்கும் காரணமா இருக்கிறவனும். அவன் நேரடியாக ஈடுபடுறதில்ல. அவனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாயினால, அந்த மாயுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகவானுடைய சக்தியின் மூலமாக அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தேவர்களால இந்த உலகங்கள் படைத்து காத்து அழிக்கப்படுகின்றது. பிரம்மதேவரை நியமிச்சு படைக்கிறார். பகவானே தன் மாயா வடிவத்துல
விஷ்ணுவாக வந்து காக்கின்றார், பகவானே சிவனாக இருந்து அழிக்கின்றார். படைத்த பிறகு அந்த உலகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு பல பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ண, அதுல தேவர்கள் அந்தந்த செயல்பாடுகளுக்கு பஞ்சபூதங்கள் இவைகளை வச்சுதான் பிரபஞ்சத்தை விட அந்த பஞ்சபூதங்களும் தேவதைகள் தான். இப்போ பகவானுடைய கண்ட்ரோல்ல இத்தனை பேர் வேலை செய்யறாங்க. அப்படின்னும் போது அப்படியேப்பட்ட பகவான் அப்ப விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே, இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியவன் பகவான். பகவான் அப்ப விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே, ஹேதுனா காரணமா இருக்கக்கூடியவன். அவன் யாருன்னா அவன்தான் நம்ம கஷ்டங்களை தாபத்திய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக. இதை விட வேற என்ன பிரமாணம் வேணும்? இதுதான் சாஸ்திரம். பாகவத மகாத்மியத்துல வருது இல்லையா, பாத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உத்தரகாண்டத்துல. அப்ப அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன எப்படி நினைக்கணும்? சாஸ்திரம் சொல்ற மாதிரி நினைக்கணும். அவன் தான் அவன் வந்து பாஞ்சபௌதிக, நம்மள மாதிரி பஞ்சபௌதிக சரீரம் அவனுக்கு கிடையாது. சச்சிதானந்த ஸ்வரூபன் அவன் தான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற எல்லா தேவர்களையும் தான் கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கிறான், மும்மூர்த்திகளையும் தான் கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கான். மாயையும் அவனுக்கு வசப்பட்டு தான் இந்த உலகத்தை, அதை தான் பகவான் சொல்றான், மயாத்தக்ஷேன சூய தேச பிரகுதே, மயாத்தக்ஷேன சூய தேச சராச்சரம் பிரவர்த்ததே விபரிவர்த்ததே அப்படின்ட்டு சொல்றான் கீதையில. என்னுடைய ஒரு கடாட்ச மாத்திரத்தினாலே இந்த சக்தி தேவியானவள், என்னால் சக்தி அளிக்கப்பட்ட அந்த சக்தியானவள் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றாள் அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றான். மையா தக்ஷேன, என்னுடைய கடாட்ச மாத்திரத்தினாலே அவள் சக்தி அளிக்கப்படுகிறாளாம். பகவான் அப்படியேப்பட்ட சர்வசக்தி படைத்தவன் பகவான், சர்வசக்திமான், சச்சிதானந்த சுரூபன், அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்போ அவன் அப்படியேப்பட்டவன், அவன் உலகத்தெல்லாம் படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமா இருக்கிறவன். அவன் தான் வந்து தாபங்களை போக்கக்கூடியவன். அவன் தான் ஸ்ரீகிருஷ்ணாய, அந்த லக்ஷ்மிநாத சமாரம்பம் சொல்றவன், அந்த ராதாகிருஷ்ணன் தான் அந்த பகவான். அப்போ அந்த ஸ்ரீன்றது சக்தியோடு கூடிய ஈஸ்வரன். அப்படியேப்பட்ட பகவான் ராதாகிருஷ்ணன், ராதாமணாளன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் தான் சீதாமணாளன், சீதாராமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராமர் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இயங்குறது, உன்னுடைய கண்ட்ரோல்ல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அனவரதமா அவனுடைய நாமத்தை சொல்லணும். அதுதான். அப்போ பாகவதத்துல தொட்டடெல்லாம் பார்த்தா மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5வது ஸ்கந்தம் படிக்கிறோம். 5வது ஸ்கந்தத்துல படிக்கும் போது என்னன்னா, அதாவது நாமளே வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நாமளே இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி. நீ யார் கடவுளா? நீ யார் கடவுளா? கடவுளை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தீர்மானிக்கிறதால தான் நம்மளுக்கு துன்பப்படுறோம். நம்ம வேலையை நம்ம செய்தோம்னா போதும். பகவானுடைய சேவகர்கள் நாமலாம் தீனத்துவ பாவனாக, பகவானுடைய கிருபை, பகவானுடைய கருணையினால் வாழக்கூடியவர்கள், பகவான் கருணையை அபேட்சிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டிய நாமளே ஈஸ்வரன் ஆயிரம்னு நினைக்கிறோம், நாமளே அதிகாரிகள் ஆயிரம்னு நினைக்கிறோம். நான் தீர்மானிக்கிறது தான் அப்படின்னும் போது நீ கவலைக்குள்ளாக. கண்டிப்பா அகங்காரம் வந்த போதே நம்ம கவலைக்குள்ளாகிடும். அடுத்த நிமிஷம் நான் நடக்கணும் கூட உனக்கு தெரியாது. நீ யாரு நீ கடிக்கிறதுக்கு? அடுத்த நிமிஷம் நான் நடக்கும்போது உனக்கு தெரியுமா? நோய் வந்துச்சு, நான் இத்தனை தான் இருப்பேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டரும் ஒரு மனுஷன், நீயும் ஒரு மனுஷன். அடுத்த நிமிஷம் நான் நடக்கும் போதும் உனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண மனுஷன் நாம, அற்ப மானிடர்கள் நாமலாம். அப்படி இருக்கும்போது பகவான்கள் இருக்கக்கூடிய ஒரு கால பிறந்த தேதி நம்மளுக்கு தெரியும். இறக்கும்போது என்னைக்கு இந்த இறக்க போறோம் தெரியுமா? தெரியாது. நம்ம கண்ட்ரோல்ல ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்ல, நம்ம புலன்களே நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்படின்னும் போது ஒண்ணுமே தெரியாத நாம, அஜ்ஞானிகளா இருக்கக்கூடிய நாம, அடுத்த நிமிஷம் கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் கணிக்க தெரியாம இருக்கிற நாம, அப்போ சாஸ்திரத்தையா நம்பிட்டு போலாம் இல்லையா? நம்ப மாட்டோம். இல்ல டாக்டர் சொல்லிட்டா, டாக்டர் யார்? கடவுளா? யார் கண்ட்ரோல்லையும் யாருமே கிடையாது. இல்ல இந்த வியாதி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, எப்படி இருந்தாலும் எல்லாரையும் போட்டு சொல்லிட்டோம், அது எப்படி இருந்தாலும் உயிரை போய், அதன் சொல்றது நீ யார்? அந்த தலைவிதியை பகவானால் மாற்ற முடியும், உன்னை உயிரோட வாழ வைக்க முடியும். எல்லாத்தையுமே விதியை பகவானால் முடியும். பகவான் சர்வசக்தி உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறவன். அவனால காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அழிய போகக்கூடிய ஒரு விஷயத்தை காக்க முடியும். எத்தனை பேரால காப்பாற்றப்பட்டாலும் அவனால பகவானுடைய சங்கல்பத்தினால அழிக்க முடியும். அப்படியேப்பட்ட சக்தி படைத்தவன் பகவான். அவன் நாமத்தை சொல்ற. இதை நான் சொல்ல, ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், நீ சிவனுடைய கைலாசகிரியிலேயே போய் ஒழிச்சுக்க ராவணா, அங்கேயே ராமபானம் உன்னை துரத்திட்டு வந்து உன்னை வழிக்கும். ஆமா, ஆனால் பகவானால ரட்சிக்கப்பட்டது. நீ எந்த ராவணன் கிரகத்திலேயே இருந்தாலும் சரி, அவனால் அழிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, தொடக்கூட முடியல.
அப்ப ராவணன் வீட்டிலே ஒரு கலக்காலிட்டு வர்றாரு ஆஞ்சநேய சுவாமி, வாழ நெருப்பிச்சான். ஆனா ராவணனுடைய லங்கைக்கே நெருப்பிச்சார் ஆஞ்சநேய சுவாமி. ஒண்ணுமே பண்ண முடியல. 80,000 ராட்சல் அமிச்சான் யார் ஆஞ்சநேயரை பதம் பண்றதுக்கு. 80,000 ராட்சல் செத்தாங்களே தவிர ஆஞ்சநேயர் சாவல. நல்லா புரிஞ்சு, 80 ராட்சல் செத்தாங்க, ஆஞ்சநேயர் சாவல. அவன் புள்ளியே அமிச்சான் அக்ஷகுமாரன் செத்தான். ஆனா ஆஞ்சநேய சுவாமி ஒன்னும் ஆகல. இந்திரஜித்து வந்து பிரம்மாஸ்திரத்திலே கட்டுப்பட்டான். ஆனா அந்த பிரம்மாஸ்திரம் கூட கட்டுப்படல. பிரம்மாஸ்திரோட கட்டுப்படுத்த முடியல ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா ராமன் நாமம் சொல்றாரு, பகவத் பக்தர். அப்போ பகவானால ரட்சிக்கப்பட்டு எதிராளிகளுடைய கூடாரத்திலே இருந்தாலும், அப்படி ராவணன் வீட்டிலே இருந்தாலும், லங்கையில இருந்தாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆஞ்சநேய சுவாமி ஒன்றும் பண்ண முடியல. சீதை என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. மிரட்டின்னு ஒன்னா இருக்கலாம், அடிக்கடி வந்து மிரட்டு போவான் ராவணன். அப்போ பகவானுடைய காப்பாற்றுதலை முழுசா நம்பாம அதை விட்டு நம்மளுக்கு என்ன கதியை சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் காப்பாத்திடுவாங்க, எது காப்பாத்திடுவான், பெரிய பணக்காரன் காப்பாத்திடுவான், நம்மளோட பலசாலி காப்பாத்திடுவோம், நம்ம உடல் பலம் காப்பாத்திடுவோம், நம்ம தேக பலம் மனோபலம் காப்பாத்திடுவோம், இந்திரிய பலம் காப்பாத்திடுவோம். அதுதான் ஜிம்லாம் போறோம், உடம்பு பலம் காப்பாற்றுறோம், உடம்பு ஆரோக்கியம் வச்சு பாக்குறோம். அப்படிலாம் அது காப்பாத்திடுறது. அதை விட பகவானை நம்பு. பகவான் நினைச்சா நோஞ்சா மாதிரி இருப்பான். அவன் பார்த்தா 100 வருஷம் மேல வாழ்வான். எருமன் தோலுமா இருப்பான். அவனுக்கு பார்த்தா எந்த நோயும் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷா போவான் வருவாங்க. அவனும் ஜிம்முக்கு போயிட மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். உடம்பு நம்ம அதான் சொல்றேன், இந்த தேகத்தை ரட்சிக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு பாடுபடுறோம், போராடுறோம் ஒவ்வொரு நாளும். என்னென்ன மூலிகைகளோ சாப்பிட்றோம், எப்படியோ அந்த ஆரோக்கியமா வச்சிருந்தோம். ஆனா பகவான் நாமத்தை சொல்லணும்னு சொன்னா சொல்ல மாட்டோம். பகவானை நம்ப மாட்டோம். பகவான் நினைச்சாதான் நம்மளால உயிரோடு இருக்க முடியும். பகவான் நினைச்சாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். பகவான் நினைச்சாதான் மனசுல உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் பகவான்களை விட்டுடு. எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுகோஷி ததாசியத் எத் தபஸ்யசி கொந்து தத்புருஷம் அதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். எங்க கொடுத்துடுறா, நான் காப்பாத்துறேன், நல்லா காப்பாத்துறேன். நீ மருந்து நம்புறேன், நான் அதை நம்புறேன், இதை நம்புறேன், நான் என் உடல் பலத்தை நம்புறேன், இந்திரிய பலத்தை மனோபலத்தை நம்புறேன், நான் புஸ்தகங்களை நம்புறேன், நான் அதை படிச்சிருக்கேன், சைக்காலஜி படிச்சிருக்கேன், நான் அப்படி மனசை என்னால் பக்குவம் வச்சுக்க முடியும், இது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடிபதத்துல விழுவேன். பக்தி ஒன்றை தவிர நீ எந்த சாதனங்களாலையும் உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள முடியாது. நீ பலமாகவும் இருக்க முடியாது. அப்போ பகவானுடைய அந்த சாஸ்திரங்களை, அவன் சொன்ன சச்சிதானந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை, அவன் கண்ட்ரோல்ல தான் இந்த உலகங்கள்லாம் இருக்குது. சகல பிரம்மாண்டங்களும், அகில கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றமே அந்த சர்வேஸ்வரனாகிய பிரம்மாண்ட் யோகேஸ்வரனாகிய எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்து தனுத்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நீதி எல்லாமே இருக்காங்க. மகாலட்சுமி இருப்பா, பொறுமை இருக்கும், நீதி இருக்கும், மனசுல நிம்மதி வரும், சாந்தி வரும், எல்லாமே இருக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் வரும், எல்லாமே கிடைச்சிடும். எந்த இடத்துல பார்த்தனா அர்ஜுனன் நரன் கிருஷ்ணன் நாராயணன் நரநாராயணன் சொல்லி இருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். இந்த பகவத்கீதை புஸ்தகத்தை படிச்சு பார். அப்ப இவ்வளவு இப்படிப்பட்ட பகவானை தெரிஞ்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட பகவானை நீ பிடிச்சிருக்க, இப்படிப்பட்ட பகவானுடைய கிருபை, அவனுடைய நாமத்தை சொல்றேன்னு சொன்னா உனக்கு நமே பக்த பிரணசக்தி வீழ்ச்சியே கிடையாது. அந்த தைரியம் வேணும், அந்த ஆஸ்திக்கியம் வேணும், அந்த திருடபக்தி வேணும், அந்த உறுதித்தன்மை வேணும். அவன் திருடவிரதனா இருக்கிறான் உன்னை காப்பாத்தல. ஆனா நீ எந்த அளவுக்கு திருடபக்தி பண்ற? உன் திருடபக்தியை வச்சுதான் அவன் திருடவிரதமாக இருக்கிறதோ இல்லாம இருக்கிறதோ, உனக்கு அபயத்தை பயமற்ற நிலையை கொடுக்கிறதோ. உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கறான் பகவான், உன்னுடைய நம்பிக்கையை பார்க்கறான் பகவான், உன்னுடைய பிரேமையை பார்க்கறான், உன்னுடைய சரணாகதியை பகவான் பார்க்கறான். அவன் நாம என்ன பண்ணணும்னா சாஸ்திரங்களை நம்பணும் பரிபூர்ணமா. சாஸ்திரத்தை சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சத்தியம். நம்புறவர்களுக்கு அமிர்தமா இன்னைக்கு இந்த பாகவதம் பார்த்தா, இவ்வளவு பெரிய பலன்கள் கொடுக்குதா, பாகவதம் படிச்சா, பத்தியா ஒவ்வொரு சரித்திரம் பார்த்தா இதெல்லாம் அப்ரஜகா சுப்ரஜகா புது சக்கரவர்த்தி சரித்திரம் 3 தடவை படிச்சா நல்ல பிரஜை உண்டாகும், நல்ல குழந்தை உண்டாகும்னு சொல்லியிருக்கேன். நான் நம்புறேன் அப்படின்னு. அவனுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் கண்டிப்பா. குழந்தையே இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்குமா. அதுவும் புது சக்கரவர்த்தி பகவானை போல கிருஷ்ணன் போல அழகான குழந்தை பிறக்கும். அப்படியே அப்ரஜாகா சுப்ரஜாகா அப்படின்ட்டு பதம் போட்டிருக்கு. 3 தடவை புது சக்கரவர்த்தி சரித்திரம் படிச்சு பார்க்கணும். சரள ஹிருதயம் வேணும். சும்மா ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருந்தா எதுவுமே கிடைக்காது. உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்ற மாதிரி உனக்கு இருக்கிற பக்தியும் போயிடும். என்னைக்கு நீ ஆராய்ச்சி பண்ணி அதை நீ இல்லை இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலையோ, உன்னை என்னன்னா மாயை வச்சு செய்யும், விளையாடும். நீ நாஸ்திகனா போயிடுவேன், வேற ஒன்றும் ஆக மாட்டேன். அதை ஆராய்ச்சி பண்ணா நீ நாஸ்திகனா தான் போவேன். என்னைக்கு மகான்கள் பின்பற்றி இது சத்தியம்னு பிளைண்டா நம்பணும். அதுதான் எதில் பிளைண்டா இருக்கணும்னா உலக விஷயத்துல பிளைண்டா இருக்கிறோம்.
எதையும் நம்புறோம், அதுக்கெல்லாம் ஆனா பகவத் பக்தர்கள் நம்மளை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு சிறந்த ஞான திருஷ்டி உடைய வியாசாச்சாரியால் எழுதப்பட்ட பாகவதம், அப்படியேப்பட்ட வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணத்தை சத்தியம் அப்படின்னு நம்பும் பொழுது அடுத்த க்ஷணத்துல அந்த பாகவதம் உனக்கே சொந்தம், அந்த பகவன் நாமம் உனக்கே சொந்தம், அந்த ராமாயணம் உனக்கே சொந்தம். உனக்கு எல்லா நற்குணங்களும் உனக்குள்ள பிரகாசிக்கத்தை நீ பார்க்கலாம். பகவானுடைய அந்த பாகவத லட்சணங்கள்லாம் உனக்குள்ள பிரகாசிக்கத்தை நீ பார்க்கலாம். ஹராவ பக்தஸ்ய குத மகத்குணஹா, அந்த உயர்ந்த குணங்கள், அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை பக்தர்களுக்கு தவிர வேற யாருக்கு இருக்கு சொல்லும் பார்க்கலாம். அந்த அன்பு, கருணை, பொறுத்து கொள்ள தன்மை, எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறது அந்த பக்தர்களுக்கு தான் அந்த குணங்கள் பிரகாசிக்கும். அந்த குணங்கள்லாம் உனக்கு பிரகாசிக்கும். எப்ப சத்தியம்னு நம்முடைய சாஸ்திரத்தை அந்த நிமிஷமே நீ கரையேறிட்ட, கரை ஏற போறல, கரை ஏறியாச்சு. பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம் புனந்திதே விஷய விதூஷிதாசையும் பிரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். உணர்த்திதே, அந்த அளவுக்கு நீ பரிசுத்தமாகி விடுகிறாய், நீ உன்னத ஸ்திதிக்கு உயர்த்தப்படுகிறாய். அத்தனையும் சத்தியம் நம்புறதுனால. ஏன்னா ஆரம்பத்திலே முதல் ஸ்லோகத்தில் சத்தியம் பரம் தீமகி, இது சத்தியமானதாக உயர்வாக தியானிப்பாயாக. இதில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே இந்த பாகவதமே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நான் அதை நம்புறேன். அப்போ அந்த சத்தியோஹிருத்திய அவருத்தியதே, அது சத்தியம் நினைச்ச அடுத்த க்ஷணத்துல இந்த பாகவதம் உள்ள வந்துருமா, பகவான் உள்ள வந்துருவானா. சத்தியோஹிருத்திய அவருத்தியதே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. முதல் ஸ்லோகத்துல சத்தியம் பரம் தீமகி, சத்தியமா தியானிப்பாயாக உயர் தியானிப்பாங்கன்னா, அதே சத்தியம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அந்த சத்தியம் பரம் சத்தியமா உன் இருதயத்துல பகவான் வந்துருவான். எப்படி அந்த சத்தியம் நினைச்சியோ அடுத்த நெக்ஸ்ட் நிமிஷத்துல அதே லாஸ்ட் பதத்துல பார்த்தா தர்ம புரோஜித கைதவாத்திரா அப்படின்ற ஸ்லோகத்துல பார்த்தா கடைசியில் பார்த்தா அதே சத்திய ஹிருத்தியா வருது. அதே சத்திய பதத்தை இங்க யூஸ் பண்றது என்னன்னா, உடனே ஹிருதயத்துல பகவான் வந்துருவான், சத்தியமா பகவான் ஹிருதயத்துல வந்துருவான், கிருஷ்ணன் வந்து டேரா போட்டுருவான். அப்புறமா பாகவதத்தை இந்த பாகவத வேதங்களுடைய சாரமாகி இந்த நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். ஆஹா, ரசிகாக புவி பாவுகாக முகு ரசிகாக புவி பாவுகா. அப்படிப்பட்ட பாகவதம் வேதத்தினுடைய சாரம் சத்தியம். நீ மனுஷனை நம்புறியே க்ஷண பங்குர் ஆயுஷா, ஒரு நிமிஷத்துல அழியக்கூடிய மனுஷனை நம்புற, அழிவற்றவனாகிய சச்சிதானந்த சுரபனாகிய கிருஷ்ணனை நம்ப மாட்டேன்றே, நீ பாகவத்தை நம்ப மாட்டேன்றே. அப்படி நம்பினா நீ இப்படி பலவீனமான வார்த்தைகளை பேசுவியா, நெகட்டிவான வார்த்தை பேசுவியா, எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, நீ குறைகளை பத்தி பேசுவியா, நோய்களை பத்தி பேசுவியா, குடும்ப கஷ்டங்களை பத்தி பேசுவியா, மனசுல கவலைகளை பத்தி நீ புலம்பி தள்ளுவியா, அதெல்லாம் தூக்கி போட்டுல போய் நிறணும் நீ பாட்டுக்கு. அனவரதம் நாமா சொல்றது டைம் வேஸ்ட் பண்ணுங்க, இந்த புலம்புல டைம் வேஸ்ட் பண்றது காட்டில இந்த சமயத்துல நான் பாகவதம் படிச்சேன்னா எனக்கு பரம புரோஜனம் உண்டுன்றதுல நீ போனோம். நீ நம்மளுக்கு எல்லாம் பொழுதுபோக்கத்துக்குன்னா விஷயமா இல்லை, நீ புலம்பி தள்ளுறதுக்கு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்றதுக்கு, ஆராய்ச்சி பண்ணிருக்கிறதுக்கு டைம் இல்லை, அவகாசம் இல்லை. நீ ஆராய்ச்சி பண்ணியிருந்தா இன்னைக்கு பூரா நீ நாஸ்திகனா தான் போயிடுவேன், பகவத் பக்தி வரமாட்டேன். நீ ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அப்படியே ஃபெய்த்ஃபுல்லா நம்பணும். அப்படி பகவானுடைய கிருபை என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கணும். அடுத்த க்ஷணத்துல பகவான் உன் இருதயத்துல சத்திய ஹிருத்திய அவருத்தியதே, உடனே பகவான் வந்துருவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல், அப்படிப்பட்ட ஒரு குருநாதரை ஆசிரிக்கணும். அப்பதான் இந்த திருட விசுவாசம் உண்டாகும், இந்த திருட பக்தி உண்டாகும். இல்ல நம்ம ஆசிரிச்ச குருமாதர் ஏதோ இப்ப போலிசாமியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு எசகுபசுக ஏதோ ஒரு குரு ஆசிரிச்சிடுவேன்னு சொன்னா பாகவதத்தையும் நம்ப மாட்டான், அது ஒரு கட்டுக்கதை நினைப்பான். அது சும்மா வந்து அது என்ன பண்ணுவான், அது தத்துவார்த்தமா சொல்லியிருக்கு, அது ஜீவாத்மா பரமாத்மாவுடைய தத்துவத்தை சொல்லி, அவ்வளவுதான். அதுவும் உண்டு. ஆனா அதுக்கு மேல பக்திமயமாக அது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நடந்ததெல்லாம் சத்தியம், அதை உருவப்படுத்தி சொன்ன கதை கிடையாது. அது ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை சொல்றதுக்காக உருவப்படுத்தி சொன்ன கதை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவர்கள் மூடர்கள், அவர்கள் நாஸ்திகர்கள், அவர்கள் அப்படி. அப்போ சரித்திரமா அதை எடுத்துக்கிறது இல்லை. மகாபாரதம் நடந்ததையும் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு நம்ம தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கணும், அது நடந்த கதை கிடையாது அப்படின்றாங்க. அவர் மூடர்கள். அதான் சொல்ற, பகவானே நம்ப மாட்டாங்க, பாரதத்தையும் நம்ப மாட்டாங்க, நடந்த விஷயமா நடந்த சரித்திரமா அதை எடுத்துக்க மாட்டாங்க, ராமாயணத்தை நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணோம்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம் நினைப்பாங்க. அதுல பாரதத்துல 1,00,000 ஸ்லோகனா 1,00,000 ஸ்லோகத்துல ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம் நினைப்பாங்க. மகாபாகவதத்துல ஒவ்வொரு அக்ஷரம் 18,000 ஸ்லோகமும் சத்தியம் நினைப்பாங்க. பகவத்கீதை 750 ஸ்லோகனா 750 ஸ்லோகமும் சத்தியம் நினைப்பாங்க. எல்லாமே சத்தியம் 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 பரம் தீமகி, சத்தியமாக உயர்வாக அதை தியானிப்பார்கள். அதுதான் பக்த லட்சணமே. மற்றவங்கள விடுங்க,
அப்போ சில பேர் வந்து ஞான விஷயமா, இல்ல இது தியான யோக விஷயமா, இது குண்டலினி சக்தி விஷயமா அப்படி எடுத்துக்கணும். இந்த 7 ஆதாரங்கள் தான் 7 காண்டங்களா சொல்லப்பட்டது ராமாயணத்துல. இப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இருக்கட்டும், சரி, அப்படியே ஒத்து வருது. ஆனா அப்படியே எடுத்துக்கோ, ஆனா நடந்த விஷயமா எடுத்துக்கோ. சரி, அது ஒரு விதத்துல சரி, அந்த யோகம் அதுக்கும் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே இடம் கொடுக்கும். நீ எந்த வழியில எப்படி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது நம்மளுக்கு இடம் கொடுக்கும். நீ தியான யோகத்துக்கு போய் எடுத்துக்கினாலும் ராமாயணம் தியான யோகத்துக்கு வசப்படும். நீ ஜீவாத்மா பரமாத்மான்ற பட்சத்துல பார்த்தாலும் சீதை ஜீவாத்மா கரையறதுக்கு ராமருக்கு வராரு, குருவை முதல் அனுப்புற ஆஞ்சநேயர், அதுவும் சத்தியம்தான் ராமன். ஆனா அத்தோட நிறுத்திக்கூடாது. அதுக்கு மேல நடந்த இந்த கதைகள்லாம் நடந்த விஷயங்கள், திரேதாயுகத்தில் நடந்த உண்மைகள் அத்தனையும் பகவானே வந்தான், இது போல சீதை காரியத்தை சீதை யாரா சாட்சாத் மகாலட்சுமி அப்படின்றதையும் பூர்ணமா நம்பணும். அப்படி நம்பி நீ பக்தியோடு நீ பார்த்தோன்னு சொன்னா அந்த ஞானம் தியானம் ஓகே. ஆனா ஞானத்தை மட்டும் நான் தத்துவத்தை மட்டும் தான் எடுத்துப்பேன், அதெல்லாம் ஆனா கதையெல்லாம் போய் கட்டுக்காது அது அப்படின்னு சொன்னா நீ நாஸ்திகன். அது ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை சொல்றதுக்கு அப்படி கதையா சொல்லியிருக்காங்க, ஆனா அது நடந்த கதை கிடையாது, கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல நீ நாஸ்திகன். நீ என்னதான் ஞானத்தை தெரிஞ்சிருந்தாலும் ஏன்னா பக்தி இல்லை, அதை நான் நம்பல. நீ அந்த சரித்திரம் சத்தியம்னு சொல்லிடும்போது சாரித்திரேன கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா, சாரித்திரத்துல நடத்தி காட்டினவன் யாருன்னு கேட்டவா, சாரித்திரத்துல நடத்தி வாழ்ந்து காமிச்சிருக்கான் ராமன் 11,000 வருஷம் இந்த பூலோகத்துல அப்படின்றத நாரதர் ஸ்பஷ்டமா சொல்றாரு. அதுதான் சத்தியம், அதை நம்பணும். அதை நம்பணும்னு சொன்னா நீ நாஸ்திகன். சும்மா ஏதோ உருவப்படுத்தி கதையா சொல்லியிருக்காங்க, அது வந்து என்னன்னா அது ஞான விஷயமா எடுத்துக்கணும், அது வந்து ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் தான், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னா நீ நாஸ்திகன். அதுக்கு மட்டும் கிடையாது, சரி அதுவும் ஓகே. ஆனா ராமர் சீதைன்றது உண்மை, ஆஞ்சநேயர் சுவாமி இன்னைக்கு சிரஞ்சீவியா இருக்கான்றது உண்மை இல்லப்பா, அது குரு தத்துவம். ஆஞ்சநேயரும் ஒண்ணு கிடையாது. ஆமா, வானரும் ஒண்ணு கிடையாது. அப்படியே ஆஞ்சநேயர்லாம் கிடையாது. அப்போ குரங்கெல்லாம் பேசுமா, வானர்லாம் அன்னைக்கு பேசினாங்க, அது எப்படி பேசுவாங்க? அதெல்லாம் சும்மா ஏதோ கட்டுக்கதை சொல்லியிருக்காங்கன்னா அதை போய் இன்னைக்கு அவருடைய காலடி தடம்லாம் இன்னைக்கு இருக்குதே இமயமலையில. ஆஞ்சனுடைய காலடி தடம் இருக்கு, ராமர் போட்ட பாலம் இருக்கு, எத்தனை பிரமாணங்கள் இருக்கு. நீ நம்ப மாட்டேன்றதுல அது பொய்யாயிடுமா? நீ நம்ப மாட்டேன், நாஸ்திகன். நீ அவ்வளவு பாபி, அவ்வளவு பாவம் பண்ணியிருக்க, அதனால உனக்கு நம்பிக்கை வரல பகவான் இடத்துல, பகவத் கதைகள்ல நம்பிக்கை வரல, நடந்த விஷயம்னு நம்பிக்கை வரல உனக்கு, அதனால நம்புறவங்களை போய் கெடுப்பியா நாஸ்திகத்தை பரப்பி? அப்படி கிடையாது. அதனால வந்து நம்பாதவங்க எப்படியாவது போட்டோம், பகவானா பார்த்து எப்படியாவது நம்ப வைக்கிட்டோம், அவ்வளவுதான். அவரெல்லாம் ஆசிரியர்லாம் வரட்டும், நான் அதுதான் சொல்றேன். ஆனா நாம சனாதன தர்மத்தில் இருக்கின்ற நாம ராமாயணம் பாராயணம் பண்றோம், பாகவத நான் இவர்களை தான் சொல்றேன். இந்த பகவத் பக்தியிலிருந்து வெளியில இருக்காங்களே அவங்கள பத்தி சொல்ல. அவங்களாம் வந்து இப்ப நம்பாட்டி போட்டோம், அவங்கள வந்து பகவான் எப்படியோ திருத்தி கொண்டு வரட்டும், அவங்கள நல்ல வழிக்கு வரணும், நம்ம அதான் ஆசைப்படுறோம். இருந்தாலும் அவர்கள் பேசட்டும், அது கட்டுக்காதுன்னு சொல்லிட்டோம், எதனா சொல்ல மாட்டான். ஆனா பாகவதம் படிக்கிறவங்க இது மாதிரி அப்படி நினைக்கிறாங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. பாகவத ராமாயணம் படிச்சுக்கிட்டே இது தத்துவார்த்தமா சொல்லியிருக்கு, இது உண்மையா நடந்த சரித்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமாயண பாகவத்தை படிச்சுட்டே பகவானை ஆசிச்சுட்டே, எப்படி பகவானை ஆசிச்சுட்டே சத்ராஜித்து முதலானவர்கள் தான் பகவான் திருநா அந்த சேமந்தமணி அப்படின்ட்டு குறை சொல்றாங்களோ, அது மாதிரி பகவானை ஆசிச்சுட்டே குறை சொல்றாங்க பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பகவானை ஆசிச்சுட்டே பாகவதம் படிச்சு ராமாயணம் படிச்சுட்டே பகவானை நம்ப மாட்டேன்றாங்களே, பகவான் சொன்ன விஷயங்களை நம்ப மாட்டேன்றாங்களே, பகவத்கீதை நம்ப மாட்டேன்றாங்களே. ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம் நான் நம்புறேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை ஏன் எல்லாருக்கும் இல்லாம போச்சு? பக்தர்களுக்கே இருக்க மாட்டேன். பக்தி பண்றேன்னு சொல்றோம், புஸ்தகங்களை வச்சு பாராயணம் பண்றோம், புது புஸ்தகமா பாக்குறேன் மூல பாராயணங்கள். ஆனா பார்த்தா அவர்ல பார்த்தா அடுத்த நிமிஷம் அது கேப் விட்ட உடனே அவரும் பார்த்தா நோயை பத்தி பேசுறாங்க. பிபி வந்துச்சா, சுகர் வந்துச்சா, அது அந்த நோய்களை பத்தி அவ்வளவு பெருமையா பேசல. பகவான் புகழ பாடலாம், பகவான் பெருமையை பேசலாம் இல்லையா? நம்ம உடல் பெருமைகளை பேசுறதை தவிர பகவானுடைய புகழ் பேசலாம் இல்லையா? பார்க்கல ஒருத்தராது மூலப்பாராயணம் முடிஞ்சு போய் பார்க்கறோம், பார்த்தா அவங்க பார்த்தா உடல் விஷயத்தை பத்தி பேசுறாங்க, வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, அந்த பெருமைகள் இந்த பெருமைகளை பத்தி பேசுறாங்க, நோயை கொண்டாடுறாங்க, கவலைகளை கொண்டாடுறாங்க, ஆனா பகவானை கொண்டாட மாட்டாங்க. அவ்வளவுதானே உன் நம்பிக்கை? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செக் டிக் போடு, நோயாது நொடியாது, மனசு கஷ்டம், டிக் போடாதான். பகவான் இருக்கும்போது நான் எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கேன், நான் எப்படியாப்பட்டவனுடைய நாமத்தை சொல்றேன், நான் எப்படியாப்பட்ட சச்சிதானந்த சுரூபனாகிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய நாமத்தை நான் சொல்றேன், என் ராமனுடைய நாமத்தை சொல்றேன். தர்மாத்மா சத்தியசந்தஸ்ட ராமோ தாசரதி, அப்படியாப்பட்ட தர்மாத்மா, அப்படியாப்பட்ட சத்தியசந்தன், மரியாதை ராமன், அப்படியாப்பட்ட பொய் சொல்லவே மாட்டான், அவனுடைய வாக்கு நான் சத்தியம் நம்புறேன். அப்படியாப்பட்ட சத்தியசந்தன் ராமன் தாசரதீர், அவனுடைய வாக்கு சக்குதேவ பிரபன்னாய தவாஸ்பிதை செய்யாச்சதே அபயம் சர்வபூத, அவன் பயத்தை போக்கக்கூடியவன் அப்படின்னு திட விசுவாசம் எனக்கு இருக்குது. அப்படின்னும் போது நீ புலம்பியா? அவ புலம்புறவளோட தான் பேசுவியா?
புலம்புறவனோடு போய் பேசினா நீயும் புலம்பி தான் இருப்ப. அவன் சொல்றது ஆமா அப்படிதான், நான் அப்படிதான், ஆமா அப்படிதான் அப்படின்னு நீ கூட சேர்ந்து ஆமா சாமி போடுவேன். நீ பாகவதத்தை ராமன் அப்படி கிடையாது அப்படின்னு உடைச்சி பேசணும். மாரிசம் உடைச்சி பேசினான் பார் ராவணகல்ல, அப்படி கிடையாது. அவன் வெட்டி போட்டுறான். ஆனா ராமர் மேல அபராதம் சொல்லாத, நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு மாரிசன் ராமர் மேல அபராதம் இல்லைன்றதை 5 சர்க்கத்துல அப்படி பேசுறான். ராவணன் வெட்டி போட்டுறான்னு தெரிஞ்சு, ஆனா ராமன் மேல தப்பு இல்லை, ராமலட்சுமணன் இல்லை அப்படின்னு அவ்வளவு பக்தி இருக்கணும். எதனால நாம ஸ்மரணத்தினாலே அவனுக்கு பக்தி உண்டாயிடுச்சு ராமரத்துல மாரிசனுக்கு. அப்படி மறுத்து பேசலாம். அந்த ஆஸ்திகத்தை அங்கீகரிக்க கூடாது. ஜாபாலி ஆஸ்திகத்தை பேசும்போது ராமர் எப்படி அங்கீகரிக்கலையோ அது மாதிரி இந்த ஆஸ்திகத்தை அங்கீகரிச்சு ஆமாசாமி போடக்கூடாது. யாருன்னா அப்படி பேசினாங்கன்னா, சாஸ்திரத்துக்கு விரோதமா பேசினாங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்து தயவுசெய்து ஆமாசாமி போடாதீங்க. அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துடுங்க. அது பாகவத அபச்சாரம். பாகவத்தை மறுத்து பேசுறாங்க, ராமாயணத்தை மறுத்து பேசுறாங்க, இந்த ஸ்லோகங்கள் எதுவும் பேசுறாங்கன்னா தயவுசெய்து அந்த இடத்துல உட்காராதீங்க. இல்ல அவங்க இடத்துல மறுத்து பேச சக்தி இருந்தா மறுத்து பேசுங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது, இதுல சொன்னதெல்லாம் சத்தியம், இது நம்பணும். ஏதோ சொல்லியிருக்காங்கப்பா, ஏதோ நானும் படிக்கிறேன், நானும் இது பாகவத்து வந்திருக்கேன், அதெல்லாம் ஏதோ சும்மா நம்ம எல்லாம் அன்னைக்கு நம்ம கை வச்சாதான் கஞ்சி, அது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட தெரிஞ்ச பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணாதான் சும்மா ராமர் குத்துருவாரா கூறி வச்சுன்னு, சேது குத்துருவாரா கூறி வச்சுன்னு, மகாலட்சுமி ஆனாலும் அப்படி இப்படிலாம் பொலிமல் இருப்பாங்க. தயவுசெய்து இதெல்லாம் காதலே வாங்காது. எப்பா ஆளவிடு சாமி அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்த விட்டு ஒண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடணும். இல்லையா அவர்களிடத்துல வாக்குவாதம் பண்ணி அந்த விஷயத்த நிரூபிக்கணும். இதான் ஒரு பக்தருடைய லட்சணம். அப்படி கிடையாது, சாஸ்திரம் சொல்லிக்கிது, அது நடக்கும், உண்மை. அவனை நம்பணும், முழுசா நம்பிதான் போதும், நடக்கும். சத்தாவான் லபதே, எவன் சத்தையா இருக்கானோ அவனுக்கு லபிக்கும். சத்தாவான் லபதே பகவத்கீதையில சொல்லியிருக்கு. நான் அதை நம்புறேன். அந்த திருட நம்பிக்கை தான் நம்ம பக்தியை வளர்க்கும், நம்மளை காப்பாற்றும். ஆஸ்திகர்லாம் நிறைய கிடையாதுங்க உலகத்துல. நாஸ்திகர்லாம் ரொம்ப கிடையாதுங்க உலகத்துல. ஆஸ்திகம் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த ஆஸ்திகத்துல ஸ்திரமா இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன். எல்லாம் கும்பிடுறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க, இது பண்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னா கூட உடனே 1008 டெஸ்ட், ஒண்ணு பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன கவலை வந்துச்சுன்னா கூட ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நடுங்கி போறாங்க. அப்படியே என்ன பயம் உனக்கு? எப்படிப்பட்ட இடத்துக்கு நீ வந்திருக்க? நீ எப்படிப்பட்ட கிருஷ்ணன ராமனை நீ ஆசைச்சிருக்கிற? நீ பயப்படலாமா? நீ மற்றவங்களுடைய பயத்தை போக்க வேண்டிய நீ, மற்றவங்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய நீ, தைரியமா இருக்க வேண்டிய நீ, ஆர்ப்பாட்டம் பண்ணாத, மௌனத்தை கடைப்பிடி. நிறைய புலம்பாத, மௌனத்தை கடைப்பிடி, பேசாத. நீ சாஸ்திரத்தை நம்புறோம், பேசக்கூடாது. பேசுறான்னா அவன் அறியாமல் இருக்கிறான், அதனால அவன் பேசுறான், புலம்புறான், நோயை புகழ்ந்து பேசுறான், கவலைகளை புகழ்ந்து பேசலாம். ஒரு லேடிஸ் 2 பேர் கூட வீட்டு விஷயங்களை புகழ்ந்து பேசுறாங்க. எதுக்கு அதெல்லாம் பேசணும்? பிறருடைய ஒம்பு தும்பலாம். ஏன்னா நாக்கால அவங்க பாவத்தை வழிக்கணுமா? பிறர் பத்தி குறை சொல்லி அவங்க நம்ம நாக்கால அவங்க பாவத்தை வழிக்கணுமா? அதனாலதான் அவங்க குறைகளை பத்தி பேசணுமா? தேவையில்லை. இருக்கிற பாவத்தையும் நம்மளால கழிக்க முடியல. எதுக்கு இன்னொருத்தரை பத்தி நம்ம புறம் பேசணும்? சில பெண்கள் இடத்துல பாக்குறேன், இதுலயும் பாகவதம் படிக்கிறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க, எல்லாமே. அப்ப இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அழகா பாகவத ராமாயணத்தை சொல்லக்கூடிய விஷயத்த நம்பிக்கையோட நீ நினைச்சேன்னு சொன்னா அந்த பாகவதம் தேன் மாதிரி நிற்கும், ராமாயணம் தேன் மாதிரி இருக்கும். ராமநாமம் சொல்றதை நீ விடவே மாட்டேன், தொடர்ந்து ராமநாமத்தில் கர்ஜிப்பேன். எனக்கு சரி இப்ப பலனே கிடைக்கல, ஆனா நான் அது ராமநாமம் சத்தியம், ராமநாமம் சக்தி உடையது அப்படின்றது நான் அதை நம்புறேன். அதை நம்புறதுனால அது எனக்கு கிடைச்சா அது எனக்கு பலன் கொடுக்காடி போகுது. அதான் நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்வேன். பகவானுக்கு நான் கடமைப்பட்டேன். பகவான் நாமத்தை சொல்றது நான் பிரேமையினால சொல்றேன். எனக்கு பிடிக்கும், அதனால நான் சொல்றேன் பகவானை. பகவானுக்கு என்ன பிடிக்கும், அதனால பகவானை எனக்கு பிடிக்கும், அதனால பகவான் நாமத்தை சொல்றேன். எனக்கு பாகவதம் படிச்சா பிடிக்கிறது ரொம்ப சுவையா இருக்கு, அதனால படிக்கிறேன். எனக்கு பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். பலன்கள் சத்தியம் நான் உதவும். ஆனா அதுக்கு மேல நான் பகவானத்துல பிரேமை உடையவன். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும், அதனால பாகவத்தை படிக்கிறேன். அந்த நிலைக்கு உயருங்க. அந்த நிலைக்கு என்னைக்கு உயர போறோம்? பலன்களையே எதிர்பார்த்து இருந்தா போதாது, அதுக்கு மேல பிரேம நிலைக்கு, பாவ நிலைக்கு என்னைக்கு உயர போறோம்? அந்த பிரேம நிலைக்கு, பாவ நிலைக்கு என்னைக்கு உயர போறோம்? உயர்ந்து அந்த பக்தியில அப்படியே பிடிச்சு பாகவத்தை ருசிச்சு படிக்கிறதுக்கு எப்போ நம்ம கத்துக்க போறோம்? கிருஷ்ண பிரேம இல்லை, மிதக்க போறோம். அப்போ எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவை முக்கியன்றதுனால்தான் இப்ப நான் என்ன பண்ண, அடிப்படையாகிய பலஸ்ருதியை பத்தி சொன்னேன். பலன்களை சொல்லியிருக்கு பாகவத்துல, அது சத்தியம்னு சொன்னேன். அதுக்கு மேல் நிலைக்கு, ஆனா இதுவே நிரந்தரம் கிடையாது. இதுக்கு மேல் நிலைக்கு உயரணும். பகவானத்துல உண்மையான பிரேமை காட்டணும், உண்மையான அன்பை பகவானத்துல செலுத்தணும். அதுதான் உயர்ந்த நிலை. ஆனா தாழ்ந்த நிலையே நம்ம நம்ப மாட்டேன்றோம். பேசிக்கே ஸ்ட்ராங் இல்லை, பேஸ்மெண்ட்டே கடகாலே வீக்கா இருக்கு. அவன் பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்?
அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் பாகவதத்துல நம்ம அதை படிக்கலாம். ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. நீங்க என்னன்னா, நீங்க மற்ற சாதனங்களை கடைப்பிடிக்கணும், பாகவதம் படிச்சாலே போதும் சொன்னேன். எதுக்காக? தீர்த்த யாத்திரைக்கு போறீங்கல்ல, தீர்த்த யாத்திரைக்கு போனா நம்ம பாவங்கள்லாம் போகும்னு சொல்றேன் இல்லையா? ஆனா அந்த பாகவதம் படிச்சாலே அந்த தீர்த்த யாத்திரைக்கு போன பலன் கிடைச்சிடும். அது எப்படின்னு கேட்டுவேன். 5ஆவது ஸ்கந்தத்துல வருது. எத்தனாவது அத்தியாயம் சொல்றேன் நான், எல்லாத்தையும் அதான் சொல்றேன், எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுறது தானே வேலை. 19வது அத்தியாயம், 5ஆவது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்துல என்ன சொல்லிருக்குன்னா, ஏதஸ்மாத் அபோ பாரத்யா பிரஜா நாமபிர் ஏவ புனந்தீனாம் ஆத்மனாச்ச உபஸ்பிருஷந்தி. அப்போ இந்த பாரத தேசத்துல உள்ளதுதான் புண்ணிய தீர்த்தங்கள். வெளிநாட்டுல உள்ள லேக்கோ இல்ல நைல் நதின்னு சொல்றோமே, வெளிநாட்டுல இருக்கிற லேக் நதி இல்ல நைல் நதி, அதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்களா எடுத்துக்க முடியாது. பாரத தேசத்துல இருக்கிறது தான் புண்ணிய தீர்த்தங்கள். அந்த புண்ணிய தீர்த்தங்களை போய் நீ ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய பேரை சொன்ன மாத்திரத்தினாலே நம்ம புனிதம் அடைஞ்சிடுவோம். இது சாஸ்திரம் 5ஆவது ஸ்கந்தம் சொல்லியிருக்கு. இதை நம்புமா? அது எப்படி? கங்கைக்கு நான் மூட்டை கட்டின்னு போனாதான் அந்த பணத்தெல்லாம் அதுக்கு ஒரு அதெல்லாம் அழுகாந்தோட அது பரிசுத்தமானது, அது அப்படிதான். ஆனா அந்த பேரை நம்ம அங்கேயே போய் நம்ம குறைப்போம். ஐயோனா இங்க நம்ம அங்கேயே புனிதமா இருக்கணும்னு நினைச்சு பார்த்தா இங்க பார்த்தா சேரெல்லாம் வெட்டி விடுறாங்க, பணத்துல அப்படின்னு அங்க போய் குறை சொல்லிட்டு வரதை காட்டிலும் இங்கிருந்து ஷவர்ல குளிக்கும் போது கங்கைன்னு குளிச்சுனாவே நீ கங்கா ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சிடும். அது தெரியுமா? வலது காலத்துல கங்கை இருக்கு நமக்கு. ஆமா, ஜன்ஹு மகரிஷி வலது காலம் தான் விட்டார். எதனா டக்குன்னு பரிசுத்தி பண்ணீங்கன்னா பிராமணர்கள்லாம் வலது காலத்தை தொட்டுப்பாங்க, ஏன்னா வலது காலத்துல கங்கை இருக்குன்னு. அப்புறம் டக்குன்னு ஒரு அசுத்திகரமாயிடுச்சா பூணல் தொட்டு அந்த இது பண்ணி வலது காலத்தை தொட்டுப்பாங்க. அதெல்லாம் பிராமணர்கள். சரி, அது ஒரு ஐதீகம். அப்போ அதை நம்புறாங்க, வலது காதல கங்கை இருக்குன்னு நம்புறாங்க. அது மாதிரி நாமத்தினாலேயே கங்கை முதல்ல புண்ணிய தீர்த்தங்கள் போய் ஸ்நானம் பண்ண வேணாம். புண்ணிய தீர்த்தங்கள் நீ உட்கார்ந்த இடத்துல புண்ணிய தீர்த்தங்கள் பேரை சொன்னாலே அந்த ஸ்நானம் பண்ணா என்ன பரிசுத்தம் அடைவியோ, எந்த பாபங்கள்லாம் கழியுமோ அது இந்த பேரை சொல்றதுனாலே கழிடுவோம். எதுல 5ஆவது ஸ்கந்தத்துல சொல்லியிருக்காரு சுகாச்சாரியார், பரிசுத்துக்கு சொல்றாரு இந்த இடத்துல 5ஆவது ஸ்கந்தத்துல அந்த நாம ஏவ நாமத்தை சொல்ற மாத்திரத்தினாலே உபஸ்புஷந்தி, நீ பரிசுத்தம் அடைஞ்சிடுவேன். புனந்தி நான் சொல்லுங்க பாருங்க. ஏதாசாம் அபோ பாரத்யா பிரஜா நாமபிர் ஏவ புனந்தி நாம் ஆத்மனாச்ச உபஸ்புஷந்தி. அவ மனசு பரிசுத்தமாகும், இந்த உடம்பு பாவம் நீங்க கலங்கமற்றதாக போயிடும். அப்போ இந்த நாமத்தை சொன்னாலே நம்ம பாவனம் ஆயிடுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிறேன். இது அப்படியே நம்பினாதான் நமக்கு கை மேல பலன். இந்த பாரத தேசத்துல பிறந்த புருஷர்கள்லாம் நாமெல்லாம் பாக்கியசாலிகள். பாரத தேசத்துல உள்ளது எல்லாமே புண்ணிய தீர்த்தங்கள் தான். காவேரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி, வைகை, பாலாறு, தாமிரபரணி, யமுனை, சரஸ்வதி, கங்கை, எவ்வளவு அழகனந்தா, பாகிரதின்னு சொல்ற எத்தனை பேர்களால அந்த நதிகளை, சரஸ்வதி நதி, உசனஸ் தீர்த்தம், பிருது தீர்த்தம், இந்த பேர்கள் இருக்கு பார்த்தீங்களா? சந்திரவசா, தாமிரபரணி, அவடோதா, கிருதமாலா, வைகாயசி, அந்த பேர்களை சொன்னதுனாலேயே அந்த தீர்த்த யாத்திரைக்கு போய் அங்க என்ன ஸ்நானம் பண்ண என்ன பலனோ அந்த பலன் கிடைச்சிடுமா? இது நம்புற மாதிரி இல்லையா? நம்ப தான் ஆகணும். மகான்கள் சொல்லிட்டாங்கன்னா அது மறுபேச்சே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நதிகள் 43 புண்ணிய தீர்த்தங்களை பத்தி இங்க சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்றேன் கேளு. அப்போ இந்த பேர்களை ஒரு நாள் ஒரு குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ண, ஒரு ஆவர்த்தி பண்ணிடணும். ஒரு ஆவர்த்தி பண்ணா இத்தனை புண்ணிய தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சிடும். அப்போ பாகவதம் படிக்கிறவங்க உட்கார்ந்த இடத்துல தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தாச்சு. நான் அதை நம்புறேன், அடியேன்னு அதை நம்புறேன். ஒரு ஆவர்த்தி பண்ணி பாருங்க தினமும். நீங்க அவ்வளவு புண்ணிய தீர்த்தங்களுக்கு மூட்டை கட்டிக்கின்னு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு ஒத்துழைக்காத உடம்புனால அப்படி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒத்துழைக்காத இந்த உடம்புனால லோன்னு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மூட்டை கட்டின அலைய வேண்டிய இல்லை. தங்க இடத்துக்கு பாத்ரூம்ல எடுத்துக்கு நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாடுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குமோ, இது கிடைக்குமோ, எங்க நம்ம மலமூத்திர விசர்ஜனை பண்ணுவோம் அப்படின்ற அதுக்கெல்லாம் இடம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் மூட்டை கட்டி நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு போய் இவ்வளவு பணம் 1 லட்சமா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ உட்கார்ந்த இடத்துல அத்தனை பலன், அத்தனை தீர்த்த யாத்திரைக்கு போன பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா நம்புறோமா? இது பாகவத்துல சொல்லியிருக்கு. நான் நம்புறேன், அடியன் நம்புறேன். மகான்கள் ஏன்னா மகான்கள் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க.
எனக்கு மகான்கள் உபன்யாசத்துல எத்தனையோ உபன்யாசம் இருக்கு. அப்ப மகான்கள் சொன்னாங்க, நீங்க உட்கார்ந்த இடத்துல இந்த பேர்களை சொல்றதுனாலேயே நீ பவித்திரம் அடைஞ்சிடுவ. இது எத்தனை பேர் நம்புறான்? அப்போ பாகவதத்துல உள்ள ஒவ்வொரு அக்ஷரம் சத்தியம். நான் அப்படிப்பட்ட குருநாதர் எனக்கு கிடைச்ச பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்குல பாகவதம் கேட்டவன். அதனால ஒரு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்குல பாகவதம் கேட்டவன். அதனால ஆணித்தரமா சொல்ல, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்குல பாகவதம் கேட்டவன். அதனால இதுக்கு இருக்கிற சொல்ற ஸ்லோகத்தை ஒண்ணு சத்தியம் நம்புறேன், நான் சத்தியம் நம்புறேன். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த ஸ்லோகத்தை அப்படியே படிக்கிறேங்க. அந்த 43 புண்ணிய திட்டங்களை பத்தி அப்படியே படிக்கிறீங்க. இது நீங்க தப்பா சொன்னா கூட பகவான் அந்த நதிகளுடைய பேர்களை சொல்றதுனாலே நம்ம பரிசுத்தமாடி நம்ம பாவங்கள்லாம் போயிடும். அதை நம்பனா கண்டிப்பா பாவங்கள்லாம் போயிடும். அதுதான் இங்க சொல்றாரு. ஏ தாசாம் அபோ பாரத்யா பிரஜா நாம ஏவ புனந்தீனம் ஆத்மனச்ச உபஸ்புஷத்தி. அது இங்க நாம இப்போ அந்த நதிகளுடைய பேரை சொல்ல போறாரு பாருங்க. சந்திரவசா, தாமிரபர்ணி, அவடோதா, கிருதமாலா, வைகாயசி, காவேரி, வேணி, பயஸ்வினி, சர்க்கராவர்த்தா, துங்கபத்ரா, கிருஷ்ணா, வேண்யா, பீமரதி, கோதாவரி. இதை நான் சொல்றது மட்டும் இல்ல, கேட்கறவங்களுக்கும் அந்த பாவனை உண்டாயிடும், அந்த பரிசுத்தம் உண்டாயிடும். அப்படி சொல்லியிருக்கு மகான்கள் சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. அப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். நீங்க அப்படியே நம்பிட்டு போனா ஈஸிங்க. அப்படியே நம்பிட்டு ஈஸியா நம்பிட்டு போய் அப்படியே படிச்சுட்டு போய் நேரலாம். அப்படியே ஓரளவு ஒரு 2 ஆவர்த்தி பண்ணிட்டு போயிடலாம். காலைல சாயங்காலம் வருனா 2 தடவை நீங்க 43 புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ண பலன் உங்களுக்கு யாருங்க கொடுப்பாங்க? இவ்வளவு சுலபமா கிடைச்சது. அந்த நம்பிக்கையினால சுலபமா கிடைச்சது. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பலன்கள் அப்படியே கொள்ளடிச்சுக்கிறோம். நம்ம இந்த புண்ணியத்தை கொள்ளடிச்சுக்கிறோம். இந்த புண்ணியத்தை தெரியுமா? எதனால? நம்பிக்கை ஒன்றுனாலேயே. இதை நம்புறதுனால, நம்பி ஆவர்த்தி பண்றதுனால. நீ ஆவர்த்தி பண்றதுனாவே நீ நம்புறதுதானே அர்த்தம். நம்புறதுனால தான் ஆவர்த்தி பண்ற. அப்போ நீ பாராயணம் பண்ணாவே நீ நம்புறதுதானே அர்த்தம். அப்படி நம்புறதால தானே பாராயணம் பண்றேன். அப்படி பாராயணம் பண்ணாலே உனக்கு அந்த பலன் எல்லாம் கிடைச்சிடும். எவ்வளவு சுலபமா இருங்க. மகான்களை நம்மளுக்கு எவ்வளவு சுலபமாக்கி கொடுத்துட்டாம பாருங்க. பெரிய பெரிய புண்ணிய பலங்கள்லாம் இதை விட ரொம்ப பவர்ஃபுல். பகவான் நாம ராமராமான்னு சொன்னாவே சகல புண்ணியத்திலும் சாண பலனா வேதங்காலத்தையும் அத்தனை சத்தியம் நம்பணும். நம்ம அடுத்த நிமிஷத்துல உனக்கு சுலபமாக அவ்வளவு புண்ணியங்களும் நீ கொள்ளடிச்சுக்கிற. பெரிய லாபம். ஆனா அற்ப விசுவாசத்தினால, உன்னுடைய கொஞ்சம் விசுவாசத்தினால, கொஞ்சம் நம்பிக்கையினால பெரிய லாபத்தை அடைய போறேன்னா அது யாருன்னா விட்டுடுவாங்களா? கஜேந்திரன் நினைச்சிருப்பானா? நான் மிருகமா இருக்கனே எனக்காக பகவான் வருவானான்னு நினைச்சிருந்தா அவன் பகவானை கூப்பிட்டு இருப்பானா? நமோ பகவதே தஸ்மே எதை சிதாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய பரேஷாய அபிதீமகின்னு கூப்பிட்டு இருப்பானா? அவனை தியானிக்கின்றேன்னு கூப்பிட்டு இருப்பானா? எஸ்மின் இதம் எதச்சேதம் ஏன் எதம் இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாஸ்ய பரஸ்தம் பிரபத்திய ஸ்வயம்புவம். அவனை சரணாகதி அடைஞ்சிருப்பானா கஜேந்திரன்? நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை யானையாகி எனக்கும் எந்த மிருத்யுவே அந்த பகவானை கண்டு பயந்து ஓடுதோ அந்த தம் ஆரணம் அவனை சரணமடைகின்றேன். அப்படியேப்பட்ட மிருத்யு தாவதி பஞ்சமிதி அப்படின்னு சொல்லி எந்த மிருத்யு தேவதையோ பகவானுடைய கட்டளைக்கு அனுசரித்து மிருத்யுவை பயந்து ஓடுதோ, பகவான் கட்டளை அனுசரித்து அதனுடைய வேலையை செய்யுதோ, அந்த மிருத்யுவை எந்த பகவானை கண்டு பயந்து ஓடுதோ அந்த பகவானை சரணமடைகின்றேன் தான் சரணமடைஞ்சதே மனசால. பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம். முன் ஜென்மத்தை அபியாசம் பண்ண அந்த ஸ்தோத்திரத்தை இப்ப ஸ்துதிக்கிறது. எதனால? எந்த நம்பிக்கையில? ஒரு யானை நம்புறது. மனுஷனாக்கி நாம் நம்ப கூடாதா பகவானை? நினைச்சு பாருங்க. சாரி, இப்ப நான் இந்த 43 தீர்த்தங்களை பத்தி பேசுறதா அதை நடுவில் விட்டேன். சரி, ஓகே, சாரி. அது கண்டிப்பா அதை அப்படியே தொடர்ந்து படிப்பேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிப்பேன். திருப்பி அந்த நாமத்தை சொல்றதுனால அவ்வளவு பவித்திரம் தானே சொல்லலாம். சந்திரவசா, தாமிரபர்ணி, அவடோதா, கிருதமாலா, வைகாயசி, காவேரி, வேணி, பயஸ்வினி, சர்க்கராவர்த்தா, துங்கபத்ரா, கிருஷ்ணா, வேண்யா, பீமரதி, கோதாவரி, நிர்விந்தியா, பயோஷ்ணி, தாபோ, ரேவா, சுரசா, நர்மதா, சர்மன்பதி, சிந்தரந்த, ஹஸ்வனஸ்ச, நது, மகாநதி, வேதஸ்மிருதி, ரிஷிகுல்யா, திரிசாமா, கௌஷிகி, மந்தாகினி, யமுனா, சரஸ்வதி, திரிஷத்வதி, கோமதி, சரயு, ரோதஸ்வதி, சப்தவதி, திரிஷத்வதி, கோமதி, சரயு, ரோதஸ்வதி, சப்தவதி, சுஷோமா, சரத்ரு, சந்திரபாகா, மருத்ருதா, விதஸ்தா, அசிக்னி, சதத்ரு, சந்திரபாகா, மருத்ருதா, விதஸ்தா, அசிக்னி, விஸ்வேதி, மகாநத்யா. இப்படிப்பட்ட 43 புண்ணியத்தங்களுடைய பேர்களை சொல்லிட்டோம். நம்ம 43 புண்ணியத்திலையும் போய் ஸ்நானம் பண்ணியாச்சு. இமாச்சலத்திலிருந்து இப்ப கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தீர்த்தங்களையும் போய் இப்ப நம்ம ஸ்நானம் பண்ணியாச்சு. எவ்வளவு சுலபமா பெரிய பலன்கள் நம்மளுக்கு அடைஞ்சிட்டோம் பாருங்க. இப்போ நாமத்தை சொல்றதுனாலே நாம பெரிய புனந்தினா இந்த நாமத்தை சொல்ற மாத்திரத்தாலே நம்ம புனிதம் அடைஞ்சிட்டோமா. அதனால
நம்பிக்கை பகவானத்துல வைக்க வேண்டியது. நம்ம என்ன பெருசா பகவானுக்கு பதில் செய்வோம்? பகவானத்துல வைக்க வேண்டியது நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் தானே. அதையாவது நம்ம சரியா செய்வோமே, அதுதான் செய்யணும். ஓகே, அதனால இது போல பாகவதத்துல ராமாயணத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இதனுடைய மொத்த சாரமும் பகவான் நாமத்துல அடங்கி இருக்குது. நாமத்தை சொல்றதுனால நீங்க சர்வ புண்ணியத்துக்கும் ஸ்நானம் பண்ண பலன், எல்லாம் வேதத்தை அத்தியாயம் பண்ண பலன், தான தர்மம் அத்தனையும் ராமா அப்படின்ற ஒரு நாமத்துல எல்லாமே அடங்கிது. சொல்ல நம்ப முடியுதா? ஆனா சத்தியம், நான் நம்புறேன். ராமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். அத்தனை பலங்கள் நம்மளுக்கு அடிச்சிச்சு, கொள்ளடிச்சோம் நம்ம இப்போ புண்ணியத்தை. அப்படின்னா அந்த புண்ணியாத்மாவை தைரியமா மார்த்தட்டின்னு சொல்லணும். அதாவது அகங்காரம் கிடையாது, அந்த தைரியம் வேணும். நான் நாமத்தை ஆசிரிச்சவன், நான் பகவானுடைய பக்தன், ராம பக்தன் அப்படின்ற ஒரு சந்தோஷம், அந்த தெம்பு இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பயப்படவே கூடாது. யார் என்ன பலவீனமான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகளை பேசினா தயவு செய்து அதை காதலே வாங்கக்கூடாது. பாசிட்டிவான எனர்ஜி தான் நமக்குள்ள பிரகாசிக்கணும். 1000 பேர் 1000 சொல்லிட்டுங்க, நீ பாகவதம் இல்லையா, நீ பாகவதம் படிச்சவன் இல்லையா, நீ அப்படி பேசலாமா? நீ ராமாயணம் படிச்சவன் இல்லையா, நீ ராமநாமம் சொல்ற பகவத்கீதை கேட்டவன் இல்லையா, நீ லெக்சர், நீ எப்படியாப்பட்டவன், நீ எப்படியாப்பட்ட புண்ணியாத்மா, நீ எப்படி பேசலாமா? லோகவாதி அவங்க பேசுறாங்க, அவர்கள் கண்டதை காட்சி கொண்ட கொலை இருக்கிறவங்க, அவங்க அறியாமல் இருக்காங்க, அவங்க பேசுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் போய் ஜால்ரா போடுற, நீயும் போய் ஆமா சாமி போடுற, அது அப்படிதான், ஆமா அப்படிதான். யாருமே இந்த உலகத்துல இருக்க பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பிரசிடென்ட் யாருமே பகவானுடைய கண்ட்ரோல்ல இருந்து, பகவானுடைய மாயிலிருந்து விடுபட்டது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஐநா சபையே ஆனாலும் எல்லா உலகத்துல எல்லா பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே, ஈவன் பிரம்மதேவரே இந்த உலகங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இந்திரலோகம் சந்திரலோகத்திற்கு 33 கோடி தேவர்கள் அதிபதியை நமக்கும் மேலாளர் இருக்கக்கூடிய இந்திரனால் ஆளப்படுகிற நம்மளாம் மனுஷர்லாம் கூட இந்திரன் மழை புயலாம் நம்மளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இந்திரன் சந்திரன், அதுக்கு மேல அந்த இந்திரனையும் ஆளக்கூடிய பிரம்மதேவர், அவரே பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறான்னு சொன்னா, அப்புறம் நீங்க சாதாரண மனுஷர் பேசுறது ஏன் பெருசாத்துக்கிறீங்க? அவர்களுக்கும் அந்த பிரம்மதேவருக்கும் மேல யார் தெரியுமா? மகாத்மாக்கள், பகவான் நம்ம போதேந்திரால், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்த சுவாமி, ஸ்ரீ அண்ணா, மகாராஜ் சத்குரு முரளிதர் சுவாமி, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி, இவங்க தான் அந்த பிரம்மதேவருக்கும் மேலானவர்கள். இவங்களாம் மகாத்மாக்கள், தெரிஞ்சுங்க. விட்டல்தாஸ் மகாராஜ், இவங்களாம் அந்த மகாத்மா, இவங்களாம் பகவானுக்கு நிகரானவர்கள். ஸ்ரீல பிரபுபாதா, ஜெயபத மகாராஜ், பானுசாமி மகாராஜ், இவ்வளவு மகாத்மாக்கள்லாம் இருக்காங்களே, இவங்க அந்த பிரம்மதேவருக்கும் மேலானவர்கள், பகவானுக்கு கிட்ட நெருங்கினவர்கள், இவங்களாம் பகவானுக்கு சமமானவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள், இவர்கள் பேச்சை நம்ம நம்பணும். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கு, ஸ்ரீல பிரபுபாத வாக்கு, அவங்க வாக்கை நம்பணும். அப்போ நாம இவர்கள் இன்னைக்கு இருக்கிற இப்ப பெரிய அரசியல்வாதிகளா இருக்காங்க, பெரிய சினிமா நடிகர்களா இருக்காங்க, ஏதோ பெரிய பதவியில் இருக்காங்க, யாரு இருந்தாலும் சரி எல்லாம் மாய்க்கு உட்பட்டவர்கள் தான். பகவத் பக்தர்களோ என்னன்னா மாய்க்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் சொல்ற வார்த்தையை சத்தியம் நம்பணும்னு சொன்னா, நம்ம பகவத்கீதையோ நம்ம புஸ்தகத்தை கீழே வைக்க மாட்டோம். எப்பவும் பாராயணம் பண்ணிட்டே இருப்போம், இல்ல நாமத்தான வருதும் நாமத்தை சொல்லிட்டே இருப்போம். அதை நம்புறவங்களா இருந்தோம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நாமத்தை சொல்றியோ அவளுக்கு எவ்வளவு நீ ஆஸ்திகனா வளருனே தவிர ஒரு பொழுதும் உன்னை நாஸ்திகனா கீழே விழ. அதுதான் சொல்ற அபிச்சேசு துராச்சாரம். நீ நாஸ்திகனா இருந்து வந்தாலும் சரி, உன்னை அது கரையேற்றும், உனக்குள்ள கிருஷ்ண பக்தி ஊட்டும். அவன் சிப்ரம் பௌதி தர்மாத்மா, சீக்கிரமா தர்மாத்மா மாறிடுவான். பாகவத தர்மத்தை கடைப்பிடிப்பான். அவன் தர்மாத்மானா நான் பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் ஆயிடுவான். அவன் சிறந்த பக்தனா மாறிடுவேன். அப்ப நமே பக்த பிரணஷதி, என் பக்தனா ஆயிடுவான். அவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது அவனுக்கு. நமே பக்த பிரணஷதி அப்படின்னு என் பக்தனை ஆயிட்டான்னு அர்த்தம். அப்பதான் என் பக்தனை பகவான் சொல்ல முடியுங்க. நமே பக்த பிரணஷதினா அவன் எப்போ அனன்ய பாக்குன்னு என்னை வழிபடுறானோ அவன் என் பக்தன், அவன் என் நாமத்தை சொல்றான் அப்படின்னா அவனை நான் காப்பாத்துறேன். அந்த ரிஸ்கை நான் எடுத்துருக்கேன். அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். அவன் எப்படியாப்பட்ட பாவினா இருக்கட்டும், அவனை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இல்லை. அதனால அவன் நாமத்தை சொல்லணும். அதனால் பலவீனமான பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த நோயிலாம் இருக்குங்க, எந்த கஷ்டத்துலாம் இருங்க, நீங்க எந்த சூழ்நிலை வேணா இருங்க, நீங்க பாட்டுக்கு இப்ப செய்ய புலம்புறதை விட்டுட்டு இது மாதிரி உக்காந்து இது மாதிரி லெக்சரை கேளுங்க. உக்காந்து நாமா நல்லா கை தட்டி உற்சாகமா நாமா சொல்லுங்க. நடக்கும்போது நடக்கட்டுங்க, அது வரைக்கும் நாமா சொல்லாமே, அப்படியாவது நாமா சொல்லுங்க.
நீ திட விசுவாசம் இல்லை, சரி நடக்கும்போது நடக்கட்டும், சரி நான் உலக விஷயத்துல இப்படி நடக்கும் அப்படி அப்படிக்கும், மரணம் வந்துடும், இப்படி வந்துடும், நோய் வந்துடும், சரி கஷ்டம் வந்துடும், அவ்வளவு கவலைகள் வந்துடும், கடங்காரம் வந்து கழுத்து பிடிப்பான், அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனைகள் வெளியே நடக்குது, சரி அதை நம்புங்க, சரி ஓகே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ பயப்படுறீங்களா, சரி அதை நம்பினா கூட பரவாயில்ல, சரி அப்படியே நம்பினாலும் அதை, ஆனா பகவான் நாம சொல்றது ஏன் வர்றீங்க? அது அது நடக்கும்போது நடக்கட்டும், நீங்க பாட்டு அது வரையும் பகவான் நாம சொல்லுங்க. இதுதான் நம்ம செய்யணும். அனவரதம் பகவான் நாமா சொல்லணும். யாரும் இவரெல்லாம் இந்த புலம்புறவங்களால, பேசுறவங்களால, நெகட்டிவா திங்க் பண்றவங்களால இவங்களால ஒண்ணுமே ஆகாது. இவர்கள் பேசின்னு தான் இருக்கணும். அவங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்றவங்க யார் இருந்தாலும் இவங்களாம் வந்து ஆறுதல் தான் சொல்ல முடியும். இவங்களால வந்து நம்ம கியூர் பண்ண முடியாது. அதனால மற்றவங்க ஆறுதல் சொல்லுவாங்கிறதுக்காக அவங்கள போய் ஒரு விஷயத்துக்கு என் மனசு பாரமே குறைஞ்சிச்சு ஒருத்தர்கள் சொல்லிக்கிட்டா, நம்ம கவலைகள்லாம் ஒருத்தர்கள் தெரிவிச்சா நம்ம மனசு பாரம் குறையுன்றோம். சரி அப்படி சொல்லி மனசு பாரம் குறையுது, சரி ஓகே. அவங்களால உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாதவங்களை போய் ஏன் புலம்புற? தீர்க்க முடியக்கூடிய பகவானத்துல அல்லவா புலம்பணும், அவன் நாமத்தல்லவா நம்ம சொல்லணும். அப்போ சர்வசக்திமானாகிய பகவானை நம்பணும், மனுஷனை நம்புறத காட்டிடும். நீ கஷ்டப்படு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒற்றை மனு தான் ஓட்டுன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நீ மாடு மாதிரி உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், அப்படி பண்ணேன், இரவும் பகலும், நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட், ராகண்ணு பகல் கண்ணு முடிச்சுட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். ஆனா பார்த்தா என் கையில காசு நிற்க மாட்டேங்குது. 10ஆம் தேதிக்குள்ள 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 10ஆம் தேதி கூட வர மாட்டேங்குது. அது எப்படிதான் போகுதுன்னே தெரியல, எப்படிதான் செலவாகுதுன்னே தெரியல. அவங்க வந்து இந்த செலவுன்றான், அந்த செலவுன்றான், பிள்ளை வந்து அந்த செலவு, பொண்ணு வந்து இந்த செலவு, குடும்பத்துல பார்த்தா அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு அடுத்த 20ஆம் தேதி கூட தாண்ட மாட்டேங்குது. அந்த சம்பள காசு கைக்கு வருது, வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. எடுத்து வைக்கணும் பார்த்தா எடுத்து வைக்க முடியல. கை காசு எப்படிதான் வருது, எப்படிதான் செலவாகுதுன்னே தெரியல அப்படின்னு எவ்வளவு பேர் தத்தளிக்கிறாங்க, எவ்வளவு பேர் புலம்புறாங்க. யோசிச்சு பாருங்க. செலவாயிட போதும் பயந்து அப்படி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இறுக்கி பிடிச்சிதான் நான் செலவு பண்றேன், அப்படி இருந்தும் என் கையில காசு நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ நான் சிக்கனமா தான் நான் செலவு பண்றேன், அப்படி இருந்தும் கையில காசு மாதிரி. அப்படி நான் உங்க கையில இருக்குதப்போ பகவான் கையில இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம புலம்புறதை காட்டிலும், மற்றவங்களை குறை சொல்றதை காட்டிலும், நாம பாட்டு பகவான் நாமா சொன்னா இருக்கிறதுலயே அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க புலம்ப மாட்டோம், எந்த ஏழ்மை நிலையிலேயே நம்ம வருத்தப்பட மாட்டோம். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை. குறையற்றவளா நம்ம இருப்போம், பூர்ணமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குறைகளை நினைச்சு நம்ம புலம்ப மாட்டோம். கை கட்டினது வாய் கட்டல, என்ன வாய் கெட்டோம், கை கட்டினது வாய் கெட்டோம். உன்னால எடுத்து வைக்க முடியும் காசு, உன்னால எல்லாமே சேஃப்டி பண்ண முடியும். அது பகவான் நாம பண்ணிடும், உனக்கு அந்த சேஃப்டியை குத்துறோம். உன் மனசு திருப்தியா நடக்கும் போதுமா, நம்ம மனசுக்கு அனுகூலமா நடக்கும். ராமன் சொன்னா நம்ம மனசுக்கு அனுகூலமா நடக்கும். எல்லாமே பார்த்தா எதிர்பார்க்க முடியல. நான் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. ஆச்சரியமா வருது ராமநாமா சொல்லும் போது. இப்படிலாம் கூட நடக்குமாண்ணா? நீ நடக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது நினைச்சுப்பா, அவள் தான் இது முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நான் பலவீனமா நினைச்சுமாண்ணா. நீ நினைச்சதுனால நீ நினைச்சது நடந்தணுமாண்ணா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு பூனைக்குட்டிங்க வந்து என்னன்னா, அது ஆதரவற்று கிடக்குது. ஒரு பூனை வந்து நாலு பூனைக்குட்டி இருக்குது. அந்த 4 பூனைக்குட்டிங்க வந்து போட்டிருக்கு. அதுல அந்த 4 குட்டியை பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு வாரம் பார்த்தா அந்த பூனைக்குட்டி காணும். ஒருவேளை நாய்ங்கெல்லாம் வந்து சுத்தினே இருக்கு இந்த இடத்துல, அதெல்லாம் நாய்கள்லாம் கச்சி போட்டிருக்கோம். அப்போ அது பார்த்தா பூனைக்கு அது ஆதரவு இல்லை, யார் வீட்லயும் அது இடம் கொடுக்கும் இல்லை. அந்த பூனைக்குட்டிக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க, யாரும் வளர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தா நம்ம ஏதாவது பால் ஊற்றுவோம், ஏதாவது இது பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படின்னா யாரும் பூனை வளர்க்க மாட்டாங்க. அந்த பூனை வந்து என்னன்னா குட்டி போட்டுச்சு. அந்த பூனை எத்தனையோ தடவை குட்டி போட்டு கட்சியில் பார்த்தா நாய் கட்சி செத்து போச்சு. அது வந்து பார்த்தா டக்குன்னு அந்த ஆண் பூனை வந்து கடா பூனை வந்து அந்த பூனை குட்டிகளை சாப்பிட்ரும். அப்படிதான் அந்த பூனை குட்டி போடும். எல்லா குட்டிகளும் அந்த கடா பூனை வந்து சாப்பிட்ரும். இப்படி செத்து போயிடும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம நினைச்சா மறுபடியும் குட்டி போட்டு அந்த பெண் குட்டி போட்டு அது பார்த்தா அவன் பார்த்தா 4 பூனை குட்டி காணும். சரி செத்து போச்சு போலுது, ஏதோ நாய்கள்லாம் கட்சி போட்டுச்சு போல இருக்கு, ஏதோ கடை பூனை வந்து சாப்பிட்டுச்சு போல இருக்கு, சரி ஏதோ இல்லை வண்டி கிண்டி ஏற்றி ரோட்டில் செத்து போச்சு போல இருக்கு, அதனால தான் அந்த குட்டிங்க காணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா 4-5 நாள் பொறுத்து பார்த்தா அத்தனை குட்டிகளும் உயிரோட வருது. அது எங்க சேஃப்டி பண்ணி வச்சுக்குது அந்த தாய் பூனை, எங்க காப்பாத்திக்குது? நல்லா புரிஞ்சுக்க. நாம இழுத்து பிடிச்சி நம்ம வளர்க்குறோம்னு நினைச்சோம்னா பூனைகளை நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுருவோம். ஆனா அதுவா காப்பாத்தனா நல்லா காப்பாற்றும் பகவான். இப்போ நாம இழுத்து பிடிக்கும் போதுதான் நம்ம சேஃப்டியை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போதான் நம்ம கோட்டை விடுறோம், அப்போதான் நம்மளுக்கு லாஸ் நிறைய ஆகுது. ஆனா அடப்படா வந்தா கொஞ்சம் துணிஞ்சடிச்சு
களினா தீர பெறணும். அந்த களி எப்போ பெறணும்? நீ தெரிஞ்சிச்சு வந்தவர் மரணம் செத்த சாவரம் போடா, என்னது செத்த சாவரம் போடா, நடக்குதா அப்படின்னு துணிஞ்சு வச்சு பாருங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு உங்க மரணம் உங்களுக்கு போவாது. எப்போ அந்த தைரியம் வந்ததோ, தைரியமா இருக்கிற இடத்துல கலிபுருஷன் வேலை செய்ய மாட்டான். பயந்தவங்களுக்கு தான் மேலும் மேலும் ஆபத்துக்களை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான். எதை நோய்களை குறித்து பேப்பறனா உனக்கு நோய் அதிகமாகும். ஆமா, மரணத்தை குறித்து பேப்பறனா மரணம் வரும். கவலைகள் குறித்து பயப்படுறா கவலைகள் மேல மேல கவலை வரும். நீ எதுக்காக பயப்படுறியோ அது இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறையாது. எதை கண்டு நம்ம அதிகமா பயப்படுறோமோ அதுதான் பாதிப்பு அதிகமா இருக்கும். நம்ம ஐயோ இது பாதுகாப்பணும், ஜாக்கிரதையா போது நீ கூட விட்டுருவ. அதை போட வந்தா வரத்து போனா போதும் அப்படின்னு துணிஞ்சு விட்டு பாருங்க. நீங்க துணிஞ்சு விட்டு பாருங்க, நம்பிக்கை விட்டு பாருங்க. நடக்குது பாருங்க. மரணம் தானே, சரி சத்தா சாவரம் உயிரோட இருந்தா பாருங்க, நான் பாடு ராமநாமா சொல்றேன் அப்படின்னு நீங்க பாட்டு சொல்லி பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. மழை போல வந்தது பனி போல போயிடும். எல்லாத்துக்கும் எதுல துணிஞ்சிடும்? தத்தே தைரியம். சாஸ்திரம் சொல்றதை அப்படியே நம்பி முழுசா அப்படியே தைரியமா துணிஞ்சு வச்சு பகவான்களை ஒப்படைச்சிடணும். பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ அதை பத்தி கவலையப்படக்கூடாது. நடக்குது பார்க்கலாம். ஐயோ நோய் வந்துச்சே, நான் செத்துடணும். நோய் வந்துச்சே, ஐயோ முதுகு வலிக்குதே, மாறு வலிக்குதே, அது வலிக்குதே, இது தலை வலிக்குதே, அது இதாயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ பயந்து நடக்குன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதுக்கு மேல நம்ம ஹாஸ்பிட்டல் போனா இன்னும் அதை விட பலவீனப்படுத்துறாங்க. எப்பா இது ஒண்ணு கொஞ்சம் நாள் விட்டா அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும், இது பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், இவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அங்க போனா இன்னும் அதிகமா பலவீனப்படுத்துறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ், அங்க இருக்கிற நர்ஸை பார்த்தா அதோட அதிகமா பலவீனப்படுத்துறாங்க. நான் நேரில் பாக்குறேன். அவங்க அதோட பலவீனம் இல்ல, ரொம்ப கஷ்டம், இது படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அங்க போனா அதோட பலவீனப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க தெய்வங்கள் கிடையாது, அவங்க மனுஷர்கள். அந்த டாக்டர்ஸோ அந்த நர்ஸஸோ அவங்களாம் வந்து என்ன பலவீனப்படுத்துறாங்க, அப்படிதான் பேசுறாங்க. ஐயோ கிரிட்டிக்கல் கண்டிஷன், இப்போ கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும், அது பண்ணணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் அப்படின்னு பயமுத்துறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? உடனே ஆமா அப்படின்னு பயந்துடுவேன். போச்சு. எத்தனை பேர் ஜோசிகாரங்களை போய் பயப்படுறான். அவன் சொல்ற ஜோசிகாரன் கடவுளா? ஜோசியத்தை நம்புறான். இப்படி நம்புறோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும். இந்த சனி உங்களை ஆட்டி படிக்கும். எந்த சனியை ஆட்டி படிக்கிறவன் எங்க ஆஞ்சநேயர் சுவாமி. சனியே ஆட்டி படிக்கிற எங்க ஆஞ்சநேயர் சுவாமி. நீ யார் சொல்றதுக்கு சனி ஆட்டி படிக்கன்னு? அந்த ஜோசியன் சொல்றான், சனி உங்களை ஆட்டி படிக்கும், 7.5 வருஷம் உங்களை விடாது, உங்களை சின்னமன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கும், அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். அவன் ஜோசியம் சொல்றான். ஜோசியத்தை அவனுக்கு தெரிஞ்ச அது ஜாதகத்தை சொல்றான். அவன் இறைவன் கிடையாது. நீ ஜோசியம் சொல்றத நம்புறியே, ஜாதகம் சொல்ற, வாஸ்து சாஸ்திரம் சொல்றத நம்புறியே. இது சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்றாங்க சில பேர். ஏன்னா வாஸ்து பிரகாரம் சரியில்லையா அந்த வீடு, இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லையா. அப்ப வாஸ்துவை நம்புற, ஜோசிகாரனை நம்புற, ஜாதகத்தை நம்புற, வைத்தியனை நம்புற, ஆனா பகவானை மட்டும் நம்ப மாட்டேன். இவங்கெல்லாம் கடவுள் கிடையாதுயா, இவங்கெல்லாம் வந்து மனுஷர்கள் இல்லையா. இவர்களுக்கு மேல பகவான். ஒரு பலசாலி நம்மள ரவுடிகளை பார்த்து பயப்படுற, பெரிய ரவுடிகளாம் பார்த்து பயப்படுறாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதி பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கும் பகவான் பக்தன் எதுக்கும் பயப்பட மாட்டான். எந்த அரசியல்வாதிக்கும் பயப்பட மாட்டான், எந்த ரவுடிகளுக்கும் பயப்பட மாட்டான். அவன் பகவானுக்கு ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான் அவன். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ பகவானை நம்பு. எந்த ஒரு ரவுடிஸ் யாருமே ஒன்றும் பகவான் நம்புறோம், பகவான் நாமத்தை பிடிச்சிருக்கவன் எதுவும் பாதிக்காது. பகவானால பாதுகாக்கப்படுகின்ற பிரகலாதனை 14 உலகத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற இரணிகசிபால என்ன பண்ண முடிஞ்சது? நடுக்காட்டுல சென்னாய்கள், மிருகங்கள், சிங்கம், புலி இருக்கக்கூடிய அந்த காட்டுல நாரதுடைய ரக்ஷணை, நாரதுடைய ஆசீர்வாதத்தினால பகவன் நாமத்தை நமோ பகவதே வாசுதேவ பகவன் நாம சொன்னானே, அவனுக்கு எந்த புலி சிங்கம் அடிச்சு சாப்பிட்டது அவனை துரோனை யார் காப்பாத்தது? யோசிச்சு பாருங்க. அப்ப துரை சரித்திரத்தை பாருங்க. அவனுக்கு ஏதாவது தீண்ட முடிஞ்சுதான்? அவங்களால தேவர்களாலே வந்து விஷ்ணு புராணத்துல படிச்சு பாருங்க, பாகவத்துல அவ்வளவு விஸ்தாரமா சொல்ல. விஷ்ணு புராணத்தை படிச்சு பாருங்க, எவ்வளவு சோதனைகள் கொடுக்குறாங்க துரோனுடைய தபச கலைக்கிறதுக்கு. தபசனால பகவான் பிடிச்ச முடியாது, ஆனா பக்தினால் பிடிச்சிட்டான் துருவன். ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற நாமத்தினால் பிடிச்சிட்டான். அப்ப பகவான் 5 மாசத்துல பகவானை தரிசனம் பண்ணான். அப்போ அவர்கள் தேவர்கள்லாம் அந்த தபசை கெடுக்க முடிஞ்சதா? ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப பகவான் இடத்துல திருட நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்கள ஒண்ணுமே, எந்த நோய்களும் எந்த கவலைகளும் எதுவுமே பாதிக்காது. கலின பாததே. அப்போ என்ன சொல்றேன்னா, அப்போ நான் அந்த பூனைக்குட்டி விஷயம் சொன்னேன் இல்லையா? அப்ப 4 நாள் பார்த்தா அந்த பூனைக்குட்டி எல்லா குட்டிகளும் அப்படியே இருக்குது. அப்போ பகவானால் ரட்சிக்கப்படுகின்றது, அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து இத்தனைக்கும் வீட்டுல காப்பாற்றும் போது, ஒரு வீட்டுல எங்க வீட்டுல தான் வச்சிருந்தோம் போது, ஆனா எப்படியா வந்து பூனை கடை பூனை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு.
வீட்டில் எங்கள் ஒய்ஃப்லாம் வந்து வீட்டில் வச்சு அந்த பூனைக்கு பால்லாம் கொடுத்து அதை என்ன பண்ணாங்க காப்பாற்றிருந்தாங்க. அப்புறமா என்ன பண்ணிச்சு, அது என்ன பண்ணிச்சு, வெளியே குட்டிகள் இட்டு போனோடனே அது கடை புண்ணாச்சு சாப்பிட்றோம். அதுபோல் ஒவ்வொருத்தரும் அது பிரசவிக்கும் போது 4 நாள் குட்டி போடும்போது எப்படியோ கடை புண்ணாச்சு சாப்பிட்றோம், இல்லாட்டி நாய் கடிச்சு சாப்பிட்றோம், எப்படியோ போயிடும். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தா அது தனியாக அந்த குட்டிகள் இட்டும் போய் அது காப்பாற்றுது. இப்போ அது வெளியில தான் சுற்றுது, யார் வீட்லையும் பாதுகாக்கப்படலை அந்த பூனை குட்டிங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த 4 நாள் 5 நாள் பார்த்தா அந்த பூனை குட்டியும் பார்த்தா உயிரோடு இருக்குது. அப்போ வெளியில வீட்டுக்குள்ள பாதுகாக்கப்படும் போது அந்த பூனை குட்டிகள் இறந்தது, கடை பூனைகளால் கடிச்சு சாப்பிடப்பட்டது, நாய்களால் கடிச்சு சாப்பிடப்பட்டது. எப்படியோ அது கொஞ்சம் அப்படி டக்குன்னு வெளியே போச்சுன்னா உடனே பூனை கடை பூனை வந்து அடிச்சு சாப்பிட்றோம். ஆனா இப்போ வீட்டுல இல்லை, வீட்டுல பாதுகாக்கப்படல அந்த பூனைகள். அப்படி 4 நாள் குட்டியா போடும், அந்த 4 குட்டியும் வீட்டுல பாதுகாத்தாலும் செத்து போயிடும். வீட்டுல பாதுகாத்திருந்தாலும் டக்குன்னு அந்த குட்டிங்கெல்லாம் வெளியே போனா கடை பூனை வந்து அடிச்சு சாப்பிட்டோம், செத்து போயிடும். ஆனா இப்போ வெளியிலேயே துரத்தி விடப்பட்டாச்சு அந்த பூனை. அந்த பூனை யாருமே இப்போ ஆதரவு கொடுக்கல. இப்போ நான் மட்டும் கொஞ்சம் பால் ஊற்றுவேன், அவ்வளோதான், கொட்டாங்க சொல்லிடுச்சு. அப்போ அந்த பூனை வந்து இப்போ யாரும் ஆதரவு கொடுக்கல. அது வெளியில வச்சு அந்த குட்டிகளை காப்பாத்துது. அந்த 4 குட்டி நம்மளாம் பார்த்து ஒரு 4 நாளாக பார்த்தா அந்த பூனை குட்டிகளும் காணும், அந்த பூனையும் காணும். அது இங்கே தனியாக இட்டும் போயிடுச்சு, அது குட்டிங்களை இட்டும் போய் எங்கேயோ பாதுகாக்குது. அப்போ பார்த்தா சரி செத்து போயிட்டு இருக்கோம் நேற்றுக்கு அந்த 4 குட்டிகளும். எத்தனை தடவை அப்போ தான் பிரசவிச்சு பூனை கட்சி கடை பூனை கட்சி போயிடும், இல்லாட்டி நாய் கட்சி போயிடும், செத்து போயிடுவேன். அப்போ செத்து போயிடுச்சு நினச்சா இப்போ அந்த 4-5 குட்டிகளும் அப்படியே உயிரோட அந்த 4 குட்டிகளும் ஆச்சரியமா இருக்குது. எப்படின்னா அதுதான் பகவான் பாதுகாப்பு. மனுஷன் பாதுகாக்கும் பொழுது அது டோட்டல் நாசமாயிடுது. ஆனா ஒரு குட்டி கூட பழிக்காது. ஆனா ஒரு குட்டி கூட சாகாம 4 குட்டிகளும் அது வெளியே எடுத்து போய் காப்பாத்துது. யார் வீட்லயும் ஆதரவு கொடுக்கல அந்த பூனைக்கு. அது யாரும் பால் ஊத்தல. எங்களை வந்தா மட்டும்தான் பால் ஊத்த, இல்லாட்டி வேற யாரா என்ன பண்ணுவோம், யாரா போடுவாங்கன்னு தெரியல, அவ்வளவுதான். ஆனா வெளியில வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல. அந்த பூனை வெளியில வச்சுட்டு காப்பாத்துது அந்த குட்டிங்களை. அந்த 4 குட்டிகளும் உயிரோட இருக்கு. அப்ப வெளியில வச்சு காப்பாத்தணும்னா அப்பதானே ஆபத்து அதிகமா இருக்கணும். அப்ப நாய்கள் கட்சி போட்டுடணும், வேற கடை பூனை வந்து கட்சி சாப்பிட்டுடணும். ஆனா பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அந்த 4 பூனைகளும் உயிரோட இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, பகவானால ரட்சிக்கப்படுகின்ற எல்லாமே சேஃப்டியா தான் இருக்கும். மனுஷனால் ரட்சிக்கப்படுகின்றது தான் வேஸ்டா போயிடும். நம்ம காப்பாத்துறோம் இழுத்து பிடிக்கும் போது தான் நம்மளுக்கு என்னன்னா விபத்து மேல விபத்தா வருது, கஷ்டம் மேல கஷ்டம் வருது. நீ என்னைக்கு காப்பாத்துறது வர்றையோ அன்னைக்குதான் பகவானால ரட்சிக்கப்படுற. நீ நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் இந்த இயற்கையினுடைய ரகசியமே. இதுதான். என்னைக்கு நான் காப்பாத்துறேன், இந்த உடம்பை நான் காப்பாத்துறேன், என் பிள்ளைகளை நான் காப்பாத்துறேன்னு நினைச்சிட்டு வரைக்கும் உனக்கு துன்பங்கள் அடி மேல அடி, குழப்பங்கள் அதிகமா தான் இருக்கும். என்னைக்கு பகவான்களை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நடக்குது பார்த்துலாம். நான் வந்து கான்வென்ட் ஸ்கூல் தான் படிக்க வைப்பேன். நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என் பர்சனல் படிக்க வைப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரேன். ஆனால் என்னால் முடியாது, கார்பரேட் ஸ்கூல் தான் படிக்க வைப்பேன். அதனால அவன் கிடையாது. கார்பரேட் ஸ்கூல் படிக்கிறவன் கட்சியில் பார்த்தா நல்லா இருக்கான், நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் போயிருக்கான். கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சும் கட்சியில் பார்த்தா ரவுடியாகவும் இதுவாகவும் வேற மாதிரி போயிட்டு இருக்கான். நல்லா பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சு பசங்க இன்னைக்கு வேற லெவலில் போயிருக்கான். சரியா படிக்காம, சரியா வேலைக்கு போகாம, சரியான இது பண்ணாம அவன் வேற வரல தப்பான மார்க்கத்தில் போறான். அதையும் பார்க்குறேன். அப்போ நம்ம பணத்தை செலவு பண்ணி நல்லா கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் நல்லா போயிடுவாங்க, நல்லா உயர்ந்த நிலைக்கு வருவாங்க என்றோ. இப்போ கார்பரேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் மட்டும் போயிடுவாங்களா? கிடையாது. கார்பரேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் வந்து சரியா வாழ்க்கையில சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பான எண்ணம். கார்பரேட் ஸ்கூலில் படிச்சவன் இன்னைக்கு சூப்பரா இருக்கான், நல்ல லட்சங்களில் சம்பாதிக்கிற காரமங்கலமா இருக்கான், சூப்பரா. கார்பரேட் ஸ்கூலில் படிச்சவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க. அப்போ நம்ம நினைக்கிறது ஒண்ணுங்க, நம்ம காப்பாற்றுறோம், நம்ம நல்லா உயர்ந்த ஸ்கூல்ல படிச்சாதான், நம்ம லட்சங்களை செலவு பண்ணா நம்ம குழந்தை நல்லா படிப்போம், நம்ம சூப்பரா இருப்பான், அவன் நல்ல உத்தியோகத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அவங்க சங்கம் தப்பா இருந்தா, கூடுவாரோட சங்கம் தப்பா இருந்தா, போக்கரிகள் கூட்டத்தில் சேர்ந்து என்ன ஆகணும், தப்பான மார்க்கத்தோடு போறான். அதையும் பாக்குறேன். அப்போ அத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சது வேஸ்டா தான் போச்சு. நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் அப்படியே போயிடுறாங்களே, சில பேர் அது போல போயிடுறாங்களே. அப்ப நம்ம கண்ணுக்கு எதிர பாக்குறோமே, பணக்காரர் தான் அவங்க அப்பா, நல்லா பணம் கொடுத்து தான் செலவு பண்ணி படிக்க வச்சாரு. ஆனா அது தப்பான ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்ணி தப்பான ஃப்ரெண்ட்ஸோட தவறான இடத்துல போயிடறானே, அதையும் பாக்குறோமே. ஆனா பார்த்தா கார்பரேட் ஸ்கூல்ல தான் படிச்சான், 10 வருஷம் செலவு பண்ணல. ஆனா பார்த்தா கஷ்டப்பட்டு தான் படிச்சான். ஆனா இன்னைக்கு பார்த்தா நல்ல உயர்ந்த உத்தியோகத்துல நல்லா இருக்காங்களே அவங்க பார்த்தா, அதையும் பாக்குறேனே. அப்போ நாம தான் இழுத்து பிடிச்சி நம்ம காப்பாற்றுறோம்னு நினைக்கும் போது இப்படி வேஸ்டாவும் போயிடுது.
இல்லையா? நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்ம இழுத்து போச்சு நம்ம அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், செல்லம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி பாருங்க, அதனால நம்ம நல்லா ஆயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிடையாது. அதே சமயத்துல ஆனா நம்ம பாசத்தை காட்ட வேண்டிய நம்ம கடமை காத்தோம், அது வேற விஷயம். ஆனா அப்படிதான் நடக்கும்னு நம்ம தீர்மானிக்கிறதுல நம்ம கண்ட்ரோல் நமக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுங்க. பகவான் இருக்கு கண்ட்ரோல். அதனால நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம செய்யறது தான் வேஸ்டா போவோமே தவிர, நம்ம அப்படியே அக்கடான்னு விட்டுட்டோம்னா பகவான் பார்த்துக்கலாம். ஆட போடா, போனது இருந்தா இருக்கு, போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விட்டு ஃப்ரீயா விட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். உங்களுக்கும் மனசு சஞ்சலம் கிடையாது. நீ எந்த ஜீவன் நினைக்கிறியோ அந்த ஜீவன் பழச்சிக்கும், நல்லா இருக்கும். பகவான்களை ஒப்படைச்சிட்டேன். அது மாதிரி அதை பத்தி சிந்திக்காத. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம பண்றதுனால்தான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். சேஃப்டியும் பார்த்தா பெருசா சேஃப்டி ஒண்ணு அந்த அளவுக்கு சேஃப்டியாவும் இல்லை. ஆனா இதுதான் பாகவதத்துல நமக்கு இதெல்லாம் படிக்கணும், படிச்சு சிந்திக்கணும். யமதர்மராஜா 10 வயசு பையனா சொல்றான். எங்க 7ஆம் ஸ்கந்தத்தை வருது இந்த கதை. நல்லா இருக்கும், சூப்பர் கதை இந்த கதை. யமதர்மராஜா 10 வயசு பையனா சொல்றான். சுய ராஜா அந்த சதுரங்க சேனை சண்டைக்கு போனா எதிராளியால தோற்கடிக்கப்பட்டு வீர மரணம் அடைஞ்சிட்டான். இது யார் இந்த கதை சொல்றாங்கன்னா இரண்யகசிபு சொல்றான். நம்ம கெட்டவன் ஒரு இரண்யகசிபு அசுரன், அவன் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாமான்னு அப்படி நினைக்க கூடாது. அது உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். ஏன்னா இல்லாட்டி சுகாச்சாரம் சொல்லிட மாட்டான் அந்த கதையை. அந்த சுயக்ஞன் செத்து போன பிறகு அவனுடைய மனைவிகள்லாம் அழறாங்க, புலம்பி அழும்போது அப்ப யமதர்மராஜா இவர்கள் பணத்தை எடுக்க விட மாட்டாங்க. அவனுக்கு தேக சம்ஸ்காரம் ஒண்ணு நெருப்புல போட்டு எரிக்கணும் இல்லையா, அவனை எடுக்க விட மாட்டாங்க அந்த பணத்தை. அந்த சமயத்துல யமதர்மராஜாவே பிரத்யட்சமா அப்போ உபதேசம் பண்றாரு. வயசோதிகானம், வயசுல உயர்ந்தவங்களாம், ஆனா கொஞ்சம் கூட இயற்கையினுடைய நியதி தெரியாம இருக்கிறாங்க. பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், என்னைக்கோ ஒரு நாள் உடம்பு போகும்போது. இதுக்காக போய் இப்ப அழுது இருந்தவன் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் மீண்டும் வருவதில்லை. 100 வருஷம் ஆண்டாண்டு காலம் அழுது 100 வருஷம் நீ அழுதா கூட அவங்க சத்தவங்க திரும்பி வர போறாங்களா? எதுக்கு இந்த பணத்தை எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான், அந்த 10 வயசு பையன். அப்போ இல்ல, இவ்வளவு பாதுகாப்போட யானைப்பட, குதிரைப்பட, காலாற்பட, ரதப்பட, இத்தனை படைகளோட போன சுயக்ஞன் அந்த ராஜா செத்து போயிட்டான். இவ்வளோ பாதுகாப்போட போனவன். ஆனா யமதர்மராஜா சொல்றாரு, நானும் 10 வயசு பையன், அப்பா அம்மா கூட யாருன்னு தெரியாது எனக்கு. அந்த யமதர்மராஜா ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு காட்டுவாசி பையன் மாதிரி வரான். அவங்க சொல்றாரு, எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, என்னை காட்டுல விட்டாங்க. அப்போ செந்நாய்கள், அப்ப நான் காட்டுல இருக்கும்போது செந்நாய்களாலும் சில மிருகங்களால நான் பட்சிக்கப்படாம இருக்கிறேனே அப்படின்னா, பகவானால் ரட்சிக்கப்பட்ட. இப்ப நான் சொன்ன இல்லையா, இந்த பூனைக்குட்டி ஏதோ நாய்கள் கட்சி போட்டுருக்கணும், இல்ல ஒரு கடா பூனை கட்சி போட்டுருக்கணும். எப்ப திரும்ப இப்ப கட்சி போட்டுது, எப்ப வீட்டுல வச்சு பாதுகாத்தாங்களோ இந்த பூனையை, பால் ஊத்திலாம் வளர்த்தாங்களோ, அப்பதான் திருட்டுத்தனமா அந்த கடா பூனை வீட்டு உள்ள புகுந்து அந்த பூனைக்குட்டியில சாப்பிட்டுது. அதே சமயத்துல நாய்கள்லாம் கட்சி போட்டுது. எப்போ திருட்டுத்தனமா இவங்க பொத்தி பாதுகாத்தாங்க ஒரு வீட்டுல, அது எங்க வீட்லயே பாதுகாத்தாங்க, அந்த பூனைக்குட்டியை வளர்த்தாங்க. ஆனா அந்த பூனைக்குட்டியை பார்த்தா என்னன்னா திருட்டுத்தனமா அந்த கடா பூனைலாம் கட்சி சாப்பிட்டுச்சு. அப்ப அந்த நம்ம பாதுகாக்கிறோம் போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் பக்குன்னு ஆகுது. ஐயோ, ஒவ்வொரு குட்டியா செத்து போகுது, 4 குட்டி போடுது, 4 குட்டியா செத்து போச்சு அந்த பூனைக்கு அப்படின்னும் போது மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப இவங்க பால் ஊத்தி எல்லாமே தயிர் சாதம் போட்டு பால் ஊத்தி எல்லாமே வளர்த்தா கூட, நீ வீட்லயே பாதுகாத்தா கூட, எப்படியாவது கடா பூனை இல்லாட்டி நாய் கட்சி அந்த பூனையை சாவடிச்சுது. அப்போ பாதுகாப்புனால, நம்ம மனுஷன் பாதுகாக்கிறதுனால அது ஒண்ணு கூட பழைக்கல ஒரு குட்டி கூட. இதே அது தனியா எடுத்தும் போய் அந்த குட்டிகளை இப்ப பாதுகாக்குது. 4 நாள் ஆச்சு காணுமேன்னு பார்த்தா, அப்புறம் இப்ப பார்த்தா 4 குட்டிகளும் உயிரோட இருக்கு. 1 வாரம் ஆயிப்போச்சு. யார் பாதுகாக்குறதுனா பகவான் பாதுகாப்பு. இப்ப அது தனியா எடுத்து பாதுகாக்குறா. இப்போ வெளிப்புறமா, இப்ப வெட்ட வெளியில அது வாழுது அந்த பூனைக்குட்டி. இப்ப பூனைக்குட்டிகளோட வருது. இப்ப நாய்கள் கடிக்கலையே, கடாப்பணம் கட்சி சாப்பிட்றோம். அது கடாப்பணம் கடிக்கலையே. இல்ல ஒரு இது வீட்டுல பாதுகாக்கும் போது ஒரு கருப்பு பூனை கூட நம்ம டக்குன்னு ஒரு வண்டி அடிச்சு செத்து போச்சு. அவள் ஒரு வண்டி அடிக்கலையே, வேற ஏதோ மிருகங்களால பட்சிக்கப்படலையே அந்த குட்டி பூனையானது. அப்ப அது சாகடிக்கப்படலையே. இப்ப அது வெட்ட வெளியா போகும்போது இப்ப அது பாதுகாப்பாவே இருக்குது அந்த குட்டிகளை. அப்ப இயற்கையினுடைய பாதுகாப்பு தானே உண்மையான பாதுகாப்பு. அப்ப செயற்கையினுடைய பாதுகாப்பு ஆனது உண்மையான பாதுகாப்பு இல்லையே. அப்போ இங்க யமதர்மராஜா சொல்றாரு, 10 வயசு பையனா நாங்களாம் அப்பா அம்மா கிடையாது எங்களுக்கு, நாங்களாம் அனாதைகளா கைவிடப்பட்டவர்கள், நாங்கள் தெய்வத்தின் குழந்தைகள், நாங்க காட்டுல இருக்கிறோம். ஆனா செந்நாய்களாலையும் மிருகங்களாலையும் நான் பட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். அப்போ திஷ்ட ரட்சிதம், பகவானால் ரட்சிக்கப்பட்டது காட்டுல இருந்தா கூட அது உயிரோடு இருக்கும்.
பகவானால் ரட்சிக்கப்படாதது வீட்டிலேயே இருந்தாலும் அது மரித்து போகும். பகவானால ரட்சிக்கப்படாதது வீட்டிலேயே இருந்தாலும் மரித்து போகும். ஆனா பகவானால் காப்பாற்றப்பட்டது காட்டுல இருந்தாலும் ரட்சிக்கப்படும். வழியில இருக்கிற பொருள், எனக்கு நடந்த விஷயம், 800 ரூபாய் பணம், 800 ரூபாய் பணம் கட்டுக்கட்டா, அதான் 100 ரூபாய் நோட்டு. ஒரு இடத்துல ஊருக்கு போயிருக்கேன். ஒரு இடத்துல ஊருக்கு போயிருக்கேன். அப்போ பாக்கெட்ல இருந்து கையேற்றும் போது 800 ரூபாய் பணம் 100 ரூபாய் நோட்டு அப்படியே கீழே விழுந்து போச்சு, மண்ணில் மறைஞ்சு போச்சு. அங்க ஒரு காலேஜ் வாசல்ல. அப்போ அந்த காலேஜ் வாசல்ல எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் போறாங்க, பிரின்சிபல் எல்லாம் போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. ஆனா அந்த பணத்தை யாருமே எடுக்கல. நான் என்ன பண்ணேன், ஒரு ஊருக்கு போயிருக்கேன். அந்த ஊர்ல போய் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவன் பார்த்தா காசு பார்த்தா 800 ரூபாய் காசு, ஊருக்கு போற செலவு அதான் வச்சிருக்கேன். அந்த டிக்கெட் பாக்கெட்ல, ஃபேண்ட் பாக்கெட்ல, டிக்கெட் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த டிக்கெட் பாக்கெட் காசே விட்டுட்டேன். அந்த 800 ரூபாய் பணம் கீழே விழுந்துருச்சு. அப்ப வீட்டுல தேடி பார்க்குறேன், பணம் காணும். சரி, அப்புறமா என்ன பண்ணேன், ஊருக்கு கிளம்பலான்ட்டு போகும்போது தான் அப்பதான் அந்த பணத்தை, சரி அது வரைக்கும் நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பணத்தை விட்டு. காலையில போனேன், அப்படியே வாக்கிங் போனேன். வாக்கிங் போகும்போது அந்த இடத்துல என்னன்னா பணத்தை ஏதோ காசு எடுக்கும் போது ஏதோ ஒன்று அந்த பணம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் பொறுத்து, ஒரு 2-3 மணி நேரம் பொறுத்து நான் என்ன பண்றேன், சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில காசு இருக்கான்னு எடுத்து பார்க்கலாம், பார்த்தா காசு இல்லை. உடனே என்ன பண்ண, மறுபடியும் எங்கெல்லாம் நம்ம அப்படியே வழியார தேடினே வரும்போது கடைசியில் எங்க பார்த்தா காலேஜில் தான் நம்ம கையில ஏதோ காசு எடுத்தோம், ஏதோ ஒன்று பாக்கெட்டை நோண்டணும், பாக்கெட்ல இருந்து ஏதோ கை விட்டு எடுத்தோமே அப்படின்னு ஒரு யோசனை வந்து. அப்புறம் பார்த்தா கரெக்டா காலேஜ் வாசல்ல ப்ரொஃபஸர்லாம் போயிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட் எல்லாம் போயிருக்காங்க. யாருமே அந்த காசு எடுக்கல. அது மண்ணில் மறைஞ்சு போல அந்த 800 ரூபாய் நோட்டு அப்படியே மடிச்சு வச்ச 100 ரூபாய் நோட்டு, 800 ரூபாய் நோட்டு அப்படியே மடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. நான் போன உடனே அப்படி காசு அப்படியே எடுத்துக்கினேன். என்ன காசு எடுக்கிறீங்களா? இல்லை, நான் காசு விட்டேன். அப்ப இவ்வளவு பேர் கண்ணுக்கு தென்படலையே அந்த காசு. அப்ப எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அந்த காலேஜில், ப்ரொஃபசர்ஸ் போறாங்க, எவ்வளவு பேர்லாம் லெக்சர்ஸ் எல்லாம் போறாங்க, ஆனா பிரின்சிபல் எல்லாம் போறாங்க. ஆனா அத்தனை பேர் கண்ணில் தென்படாத அந்த காசு உன் கண்ணுக்கு தான். உனக்கு உரிய அந்த காசானது ரட்சிக்கப்படுகின்றது. அது வழியிலே இருந்தாலும், அது வாசல்லே இருந்தாலும் அது ரட்சிக்கப்படும். அப்போ நான் போய் என்ன பண்ண, அந்த 800 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டுருந்தேன். அப்போ யாரோ ஒரு ப்ரொஃபஸர் கேட்டார், என்ன பார்த்து யார் காசு எடுத்துன்னு? இல்லை, என் காசை நான் விட்டேன், இந்த பக்கம் காலைல வரும்போது விட்டுட்டேன், அந்த காசு தான் நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனேன். எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டேன். அந்த மண்ணெலாம் தொடச்சிட்டு. அப்போ இத்தனை பேர் போறாங்க, அவங்களுக்கு கிடைக்காத அந்த காசு நமக்கு எப்படின்னா, உன்னுடையது காப்பாற்றப்படணும்னு இருந்தா பகவான் அதை காப்பாற்றுவான். எத்தனை பேர் கண்ணுக்கு மண்ணு தூவிடும், யார் கண்ணுக்கு அது தென்படாது அந்த காசு. நம்ம கண்ணுக்கு தென்பட்டு நம்ம விட்ட காசு கரெக்டாக போய் எடுத்து வந்துட்டேன். இதாங்க பகவானால காப்பாற்றப்படுறது. அப்போ இத்தனை பேருக்கும் அந்த வழியில் தான் போறாங்க வராங்க, அவங்க கண்ணுக்கு தென்படல, உன் கண்ணுக்கு எப்படி தென்படுது? அப்போ பகவானால காப்பாற்றுவது ரோட்லயே வழியிலே இருந்தாலும் அது ரட்சிக்கப்படும். ஆனா பகவானால ரட்சிக்கப்படலை, அதுக்குன்னா கோட்டைக்குள்ளவே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது மறிக்கப்படும், அது காப்பாற்றப்பட முடியாது. அதனால யதார்த்தமான வாதி தான், யதார்த்தன்னா அசத், யதார்த்தவாதியால எதை சாதிக்க முடியாது அப்படின்னு பாகவத மகாத்மியத்துல கடைசியில் சொல்றாரு. அதெல்லாம் அமிர்தமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் யதார்த்தவாதியா இருக்கணுமா. யதார்த்தவாதின்னா நடக்குது என்னமோ அதான் நடக்க போகுது, அதுக்கு ஏன் பயந்து இருக்கணும், அதான் யதார்த்தவாதி. நம்ம பிறப்புன்னு ஒன்று இருந்தால் மரணம்னு வரப்போகுது, நோயின்னு வரும்போது, முதுமைன்னு வரும்போது நான் முதுமையை நீக்கிக்கிறேன் அப்படின்னு டையச்சா மட்டும் முதுமை இல்லாமல் இளமை வந்துடுமா? டையச்சா மட்டும் முதுமை இளமை வந்துடுமா? அது வரதான் போகுது, அதை பத்தி அவனை கவலைப்படுவானா? மாற்றங்கள் ஒன்றே நிலையாதுன்னு யாரோ சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம அதை கூட பிரமாணமா எடுத்துக்கல. அது யாரோ சொல்லி வச்சிருக்காங்க மாற்றமே நிலையானதுன்னு, அதை நான் சரி ஓகே அது எப்படியா சொல்லி மாட்டோம். ஆனா சாஸ்திரத்துல சொல்றதை நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருந்தா, இதெல்லாம் தேகேன ஜாதசிய, அதாவது என்னன்னா ஜாதசிய ஏதோ ஜாதசிய துருவோ மிருத்யு. அப்போ பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், அது இயற்கை தானே. கீதையில பகவான் சொல்றானே, என்ன சொல்றான், யவனும் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. டக்குன்னு அந்த ஸ்லோகம் சமயத்துல வரல, டக்குன்னு மறந்து போச்சு. அப்போ பிறப்பு, இளமை, அப்போ வயோதிக நிலை, அப்போ மரணம், அதெல்லாம் இன்னொரு தேகம் எடுக்குது அப்படின்றது இயற்கை. அந்த இயற்கை பிரகாரம் விட்டுடு, அதை நினைச்சு கவலைப்படாது. இதுதான் பகவான் கீதையில சொல்றான், நம்ம நன்மைக்காக சொல்றான் எல்லாத்தையும். அப்போ நம்ம அது இஷ்டப்படி அதை ஃப்ரீயா விட்டாவே, அது இயற்கையா விட்டாவே அது எப்படியாவது பழச்சிக்கும்.
நீ காப்பாத்துறன்னு நினைக்கும் போதுதான் பயங்கரமா நீயும் மன உளைச்சலுக்கு ஆளாவே அதுவும் காப்பாற்றப்படாது. அதுவும் ரொம்ப கஷ்டப்படும். அதை ஃப்ரீயா விட்டுடு, அது நல்லாவே காப்பாற்றப்படும், நல்லாவே ரட்சிக்கப்படும். பகவான்களை ஒப்படைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சி தான் நம்ம நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய செலவு பண்றோம், என்னென்னவோ பண்றோம். அதை ஃப்ரீயா விட்டுருங்களேன், அது இயற்கையாவே விட்டுருங்களேன். எளிமையான வாழ்க்கை வாழுங்களேன். ஆடம்பர வாழ்க்கையினால் தான் நம்ம பாதுகாக்கிறோம். ஆடம்பர வாழ்க்கையை விட்டு எளிமையான வாழ்க்கையில ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் செலுத்துட்டான்னா, இயற்கை வழியில விட்டுட்டான்னா, அப்படி இயற்கையா வாழ பழகிட்டான்னா, பகவத் பக்தியில வாழ ஆரம்பிச்சுன்னா, பகவான் நாமத்தை சொல்லின்னு அவன் சுலபமா பகவான் நாமத்தினாலே எல்லா நோய்களையும் கியூர் பண்ண முடியும். அவனை எல்லா பிரச்சனைகளும் அந்த நாமத்தினாலே அவன் கடந்துருவான். வத்சபதம், கோவத்சபதம், ஒரு பசு குளம்படியை போல எல்லா பிரச்சனைகளையும் அவன் கடந்து போடும். பதம் விபதம் அப்படின்னா வத்சபதம். ஒவ்வொரு அடிக்கடிக்கு ஒவ்வொரு பதத்துலயும் ஆபத்து, கஷ்டமேல கஷ்டம், இடிமேல இடி, அடிமேல அடி வருது. ஆனா அது அத்தனையும் எப்படி கடந்தான்? ஒரு பசு குளம்படியில் உள்ள தண்ணீரை போல சுலபமா கடந்துட்டான் அப்படின்னு பாகவத்துல சொல்லியிருக்கு. அதை நான் நம்புறேன். அவன் ஒவ்வொரு விஷயத்த உன்னால கடக்க முடியுமா? நான் கடக்க முடியும். ஈஸியா ஃபேஸ் பண்ண. நீ ராமராமான்னு சொல்லு, சிம்பிளா நம்பிட்டு போகலாம். சுலபமா அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன். சுலபமா நீ எதை பெருசா நினைக்கிறியோ அதெல்லாம் பகவானுக்கு ஒரு தூசு. நீ எதை பெரிய பிரச்சனை நினைக்கிறியோ அது பகவானுக்கு ஒரு தூசு மாதிரி. அது ஒண்ணுமே இல்லை. அதுதான் நீ பெருசா வச்சு தலைமையில வச்சு கொண்டாடினுக்கிற. அவ்வளவு அஜ்ஞானத்துல நம்ம இருக்கிறோம். அவ்வளவு பாவங்கள் பண்ணதுனால்தான் பகவானத்துல திட நம்பிக்கை இல்லாம கண்டதெல்லாம் நம்புறோம், மாயையை நம்புறோம். பகவான மாயாதீசன் ஆகிய பகவானை நம்ப மாட்டேன்றோம். இழுத்து பிடிக்காது எதையும். விடு, ஃப்ரீயா விடு. மனசுல கவலையெல்லாம் ஃப்ரீயா விடு. எது நடக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம். அன்றைக்கு அதன் பாடு போதும். அந்தந்த பாடு போற அன்னைக்கு அதுவே போதும். ஏன் எதிர்காலத்தை நினைச்சலாம் பெரிய பாரத தலைமையில சுமந்துன்னு நீ ஏன் இன்னைக்கே பிபி வர வச்சுக்கிற? ஏன் இவ்வளவு மன ஸ்ட்ரெஸ் ஆகுற? யதார்த்தமான வாழ்க்கை வாழ். என்ன நடக்குது அப்பப்பா அன்னைக்கு அது நடக்குது, ஆள் தான் அதோட போயினே ஆள் தான். நாளைக்குன்னு எதுவும் எடுத்து வைக்காத, எதுவும் பண்ணாத. ஃப்ரீயா விடு, மனசை ஃப்ரீயா விடு. யாரையும் நம்ப வேணாம். இவங்க பேச்சு அவங்க பேச்சு அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காது. கண்டதும் கேட்டதில் நீ பற்றற்றவனாக அடைவா துஷ்ட சுத அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றா இல்லையா? எப்ப நீ அந்த உண்மையான நிலையை உணர்ந்துட்டியோ, அந்த பகவத் பக்தியை உணர்ந்துட்டியோ, அப்ப நீ மத்தவங்க சொல்றதையோ அவன் வெளிப்புறமா நடக்கிற விஷயத்தைய பார்த்து நீ என்ன பண்ணுவ? ஐயோ நம்மளுக்கும் அப்படித்தான் நடக்கணும். நீ கிருஷ்ண பக்தியா? அவர்கள் பக்தி அற்றவர்கள். அவங்களுக்கு நடந்ததுனால அதுதான் உனக்கு நடக்கணும்னு நினைச்சு பார்க்காது. அதுவே உனக்கு நடக்காது. உனக்கு ஆப்போசிட்டா உன்னை காப்பாற்றப்படுவான். எல்லாரும் பார்த்தா கஷ்டப்படுவாங்க, ஆனா பகவத் பக்தன் மட்டும் காப்பாற்றப்படுவான். அது எப்படி? அதுதான் பகவத் பக்தி, அதுதான் இறை செயல், அதான் பகவான் செயல். பகவத் பக்தி அற்றவர்களாகிய எத்தனை பேர் ராவணனால கொல்லப்பட்டார்கள். அந்த லங்கைக்குள்ள போய் தேவர்களே சிறைப்படுத்தப்பட்டார்கள். இந்திரஜித்துன்னு என் பேருனா இந்திரனை சிறைப்பிடிச்சானா. அவரெல்லாம் பக்தி அற்றவர்கள். பகவானுக்கு உண்மையான பக்தி இல்லை. ஆனா ஒரு பக்தன் அனவரதம் நாமா சொல்லிட்டு கொண்டு இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கலக்கிட்டு வந்துட்டார். அப்படியே லங்கையை தீக்கரை ஆகிட்டு வந்தாங்க. அவங்க இடத்துலயே போய் அவங்களே கலக்கலுக்குன்னு அவன் இத்தனைக்கும் ஒரு தேவர்களோட சண்டை போடும்போது, யக்ஷர்களோட சண்டை போடும்போது கூட ஒரு சபை ஆலோசனை கூட்டினது கிடையாதான் ராவண. ஆனா ஒரு வானரை போனதுல இருந்து உடனே நடுங்கி போறான் சபை ஆலோசனை. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அவன் பயந்துட்டானா. சத்ரு கர்ஷனக எப்ப ஆஞ்சநேய சுவாமி மகேந்திர பருவத்திலிருந்து கிளம்பினாரோ, ஜெய ஸ்ரீதாராமன் கிளம்பினாரோ, அப்பவே அவன் இழைச்சி போயிட்டானான். ஏஷபத மன்வேஷ்டம் சாரணா சரிதேபதி சத்ருகர்ஷண ததோ ராவண நீதாய சீதாய சத்ருகர்ஷண ததோ ராவண நீதாய சீதாய. அப்போ ராவணன் இருக்கிற அந்த சேரியை கண்டுபிடித்து போறார் ஆஞ்சநேய சுவாமி. ஏஷபதம் அன்வேஷ்டம் சாரணா சரிதேபதி. சாரணம் செஞ்சிருக்கக்கூடிய ஆகாச மார்க்கத்துல கிளம்புறாரு ஆஞ்சநேய சுவாமி. இங்க கிளம்புறாரா, அங்க ராவணன் அழிச்சு போயிட்டானான். என்னமோ ஒரு தெரியல, எனக்கு பலவீனமா இருக்குது, உடம்பு தடன்னு ஒதுருது அப்படின்றான். ஏன்னா அங்க ஆஞ்சநேயர் கிளம்பிட்டார். உடனே இங்க என்னன்னா மரத்தை முறிக்கல, அசோகவனத்தை அழிக்கல, அக்ஷோபன எதுவும் பண்ணல. அங்க கிளம்பும் போதே அவனை இழைச்சு போயிட்டானா. சத்ரு கர்ஷனகா, சத்ரு ஆகிய ராவண இழைச்சு போயிட்டானா. அப்ப பகவான பக்தர்களை கண்டுதான் மத்தவங்க பகவத் நாமத்தை கண்டு மத்தவங்க பயப்படணுமே தவிர பகவத் பக்தர்கள் பகவத் பக்தன் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற கேரண்டி இங்க தெரிஞ்சுக்க. அப்படி ஆஞ்சநேய சுவாமி அப்படி உற்சாகமா அனிர்வேதா அப்படி உற்சாகம். ஜெய சீதாராம். ராம 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 ராமநாமத்தை கர்ஜிஷன் ஜம்முன்னு கிளம்பி போறாரு பாருங்க. அங்க ராவணன் இழைச்சு போயிட்டான். அதான் சொல்ல யக்ஷரத்துல சண்டை போடும்போது, தேவர சண்டை போடும்போது சபையாலோசனை கூட்டாதவன்
இன்னைக்கு கந்தவர்கள் உரகர்கள் யாரு தேவர்கள் எங்க போனாலும் சபை ஆலோசனை கூட சுலபமா ஜெயிச்சுட்டு வந்துருவான். எல்லா திக்கு யமனியே ஜெயிச்சுட்டு வந்தான் ராவணன். அவன் அமலத்தை போய் அப்படியேப்பட்ட ராவணன் கடைசியில ஒரு வானரம் ஆஞ்சநேய சுவாமி வந்து போனது இருந்து உடனே சபை ஆலோசனை தூங்குறவன் ஏவிட்டான். கும்பகரன் நல்லா 6 மாசம் தூங்குறவன் தூக்கத்துல ஏவிட்டு வந்து ஆலோசனை கொடுப்பான். ஆனா நான் செத்தா போயிட்டா சீதையை தூக்கி வரும்போது அவரா என்ன கூப்பிடல. சீதையை தூக்கி தப்பு பண்ணும் போதெல்லாம் வந்து யாரையும் கூப்பிட மாட்டேன்ற, தெரியாம தப்பு பண்ணிடுற. ஆனா தப்புக்கான தண்டனை வரும்போது மட்டும் அந்த தண்டனை எனக்கு வரவிடா அப்படி என்ன பாதுகா உங்க உயிரெல்லாம் பலியாக்குங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிடுறேன். இப்ப நீ தப்பு பண்ணிடுவ, தண்டனை அனுபவிக்கிறோம், நாங்களாம் அனுபவிக்கணும் தண்டனை. யாரு? கும்பகர்ணன் எழுப்பிட்டா தூங்குறவன எழுப்பி உட்கார வச்சு சபையில ஆலோசனை பண்றான். இந்திரஜித்து, கும்பகர்ணன், நராந்தகன், அவன் இவன் மகராக்ஷன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றான். இப்படி ஆயிடுச்சு. லங்கையே தீக்கரை ஆக்கிடுச்சு அந்த வானரம். ஆனா நான் சீதையை கொடுக்க மாட்டேன், ஆனா நம்ம பாதுகாக்க பண்ணணும். அதுக்கு என்ன வழி? சீதையை கொடுக்க முடிய சொல்லிட்டான். அவன் சபை ஆலோசனை ஓட்டுறானா யார்? ராவணன். இப்படிப்பட்ட முட்டாளுகளை நம்ம என்னன்னு சொல்றது? இப்படியாப்பட்ட மூடனாக இருக்கின்றான் ராவணன். அதான் ராட்சசன். ராட்சச இயல்பு கொண்டு அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த பிடிவாதத்தை. பகவானுக்கு இணங்கி போனே வர மாட்டாங்க அவங்க, பகவானுக்கு அனுகூலமா இருக்கவே மாட்டாங்க. அப்போ கும்பகர்ணன் சொல்றான், ஏன்னா நான் செத்துட்டேன், தூக்கி தானே இருந்தேன், என்னை எழுப்பிருக்கலாம்ல, அன்னைக்கு சீதையை தூக்கின்னு வரலாமா, தூக்கி வரக்கூடாதுன்னு அன்னைக்கு ஆலோசனை பண்ணிடணும். உன்னத்த முன்னாடி தூக்கின்னு வரமே அது தப்பு அப்படின்னு தெரியாது அவனுக்கு அன்னைக்கு. அப்ப வந்து ஆலோசனை கூட்டல. இப்ப ஆபத்து வந்துச்சுன்னே உடனே எல்லாரையும் கூப்பிடுறேன். சரி விடு, கவலைப்படாத, நான் எப்படியா சமாளிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பரிசுல கும்பகர்ணன் அவன் செத்தான். அவன் பக்கம் தான் சாஞ்சிட்டான். யாரு? கும்பகர்ணன் ராவணன் பக்கம் சாஞ்சிட்டான். கொஞ்சம் தர்மம் பேசுற மாதிரி பேசி கட்சியில் அவன் பக்கம் சாஞ்சிட்டான். அப்ப அவன் பேசுறது வேஸ்ட். அண்ணன் பக்கம் சாஞ்சிட்டான். ஏன்னா அவன் உப்பு துண்ணு அவன் தூங்க வச்சு சாப்பாடு போட்டு இருக்கானே, அப்படின்னு அவனுக்கு விசுவாசமா தானே இருக்கணும். அப்படி இருக்கான். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி வந்து இவன் பயந்து நடுக்கணுமே தவிர ஆஞ்சநேயர் பயப்படணும் அவசியம் இல்லை அப்படின்ற. அப்படியேப்பட்ட ராமநாமா சொல்றோம். அப்ப எப்படி இருக்கணும்? ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும். நோய்களை கண்டோ எதிரிகளை கண்டோ உலக விஷயம் மாயை கண்டு பயப்படக்கூடாது. அந்த ஆஞ்சநேயர் நிர்பயத்துவம். அந்த ஆஞ்சநேயர் நினைச்சிங்க. எதுக்கு ஆஞ்சநேயர் நினைச்சிங்கன்னா இந்த கதைகள்லாம் நினைக்கணும். ஆஞ்சநேயர் நினைக்கணும்னா ஹனுமத்து ஸ்மரணாத் பவேத், ஹனுமான நினைச்சுக்கணும்னா இந்த கதைகளை நினைக்கணும். எப்படி பயமற்ற நிர்பயத்துவம், எப்படிப்பட்ட புத்தி சாமர்த்தியம், எங்க பொறுமையா இருக்கணும் பொறுமையா, எல்லாத்துலயும் போய் லபடபடன்னு வளரக்கூடாது, எல்லாத்துலயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, எல்லாத்துலயும் போய் சண்டைக்கு போயிடக்கூடாது. எங்க நிதானமா இருக்கணுமோ அங்க நிதானம், எங்க புத்தியை பயன்படுத்தணும் புத்தி பயன்படுத்தணும், எங்க அமைதியா போகணுமோ அங்க அமைதியா போகணும், எங்க அவசரப்படணும் அங்க அவசரம், எங்க தன் வீரத்தை காட்டணும் அங்க வீரத்தை காட்டணும், எங்க வந்து பகவத் பக்தியை வெளிப்படுத்தணும் அங்க பகவத் பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு எப்படி பக்குவமா ஆஞ்சநேயர் நந்தனாரோ அந்த ஆஞ்சநேயரை நினைச்சுக்கோ. அப்படின்னா நான் சுந்தரகாண்டத்தை நினைச்சுக்கோ. அப்போ அவருடைய செயல்களை பாரு. எதுல மயங்கணுமோ அதில் எதுல மயங்கக்கூடாதோ அதில் மயங்கக்கூடாது, எதுல கோவப்படக்கூடாது அதில் கோவப்படாது, எதுல அவசரப்படணுமோ அது அவசரப்படக்கூடாது, சாரி எதுல அவசரப்படாதோ அது அவசரப்படக்கூடாது, பொறுமையா தேடணும். அப்போ சீதை கிடைச்சான். பகவானை வழிபடணும். அந்த எதை பேசணுமோ அங்க ராவண சபையில எதை பேசணுமோ அங்க பேசணும், சீதை இடத்துல எதை பேசணுமோ அதை அங்க பேசணும். யாரார்கள் லங்கினி இடத்துல எப்படி பேசணும் அப்படி பேசணும். ஒரு சுரசை இடத்துல எப்படி அன்பா பேசணும், அன்பா அவ சொன்ன மாதிரி வாயில பூந்தது அவளுக்கு சுரசை வதம் பண்ணல, ஏன்னா அவ சோதிக்கிறான். சிம்மிகை எப்படி இடத்துல பேசணும் அவளை வதம் பண்றான். அவ சிம்மிகை இடத்துல எப்படி நடந்தமோ அப்படி நடந்துக்கணும். சுரசை இடத்துல மைனாபுரத்தில் எப்படி நடந்தா அப்படி நடந்துக்கணும். சரி அங்கீகரிச்சார், ஆனா அதை சாப்பிடல, ஆனா அதை எதுவும் பண்ணல மைனாபுரத்து. அப்போ யாரார்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த நெளிவு சொல்லிவெல்லாம் ஆஞ்சநேயரை ஸ்மரணம் பண்ணா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த பக்குவம் எல்லாம் சுந்தரகாண்டத்தை பற்றியா தெரிஞ்சுக்கும். அப்போ அவ்வளோ அசுத்தமான நிலையில அப்படிப்பட்ட அவலமான நிலையில இருக்கிற பெண்களை பார்த்து அவர் காமவசப்படலை. அதே சமயத்துல பார்த்தா கோபத்துக்கு ஆட்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா லங்கை தான் திக்கரையானார். ஆனா சீதை கடம் எரியல, விபீஷணர் கடம் மட்டும் விட்டார். விபீஷணர் கடமோ சீதை கடம் மட்டும் எரியாது. அப்படி அந்த கோபத்திலே ஒரு பக்குவம் வேணும். எங்க கோபப்படணும் எதுக்காக கோபப்படணும் அப்படி இருக்கணும். அப்படி ஆஞ்சநேய சுவாமி நினைச்சுக்கிட்டா இந்த பக்குவம் நமக்குள்ள உண்டாகும். இந்த புத்தி சாமர்த்தியம் எதனால ராம நாமத்தை சொல்லி இத்தனை பக்குவங்களும் கட்சிடும் அப்படின்னு ஆஞ்சநேயர் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார், தன் நடத்தி காமிக்கிறார் தன் செயல்களால. தர்மாத்மா சத்தியசந்தஸ்ட ராமோ தாசரதி, ராம நாமந்தான். அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை சொல்லிதான் ஜெஹி ராவணிம், அந்த ராவனுடைய பிள்ளையாகிய இந்திரத்துடைய தலையை துண்ட சீவின் வந்துச்சு லக்ஷ்மணன் விட்ட பானத்தினால. அவர் சொல்ல விட்டுறதோட இந்திராஸ்திரம் தான், ஆனா சொன்னது ராமநாமம். தர்மாத்மா சத்தியசந்தஸ்ட ராமோ தாசரதி, உடனே வதம் பண்ணிச்சு. அப்படி அவ்வளவு சக்தி உடையது ராம நாமத்துக்கு. ராம நாமத்தினால்தான் இந்திரஜித்துடைய சிரசை சீவினார் லக்ஷ்மண சுவாமி. ராமர் பலம் இல்லாம லக்ஷ்மணன் மட்டும் இந்திரஜித்தை ஜெயிச்சிட முடியாது.
ஜெயத்தி அதிபலோ ராமஹா அப்படின்னு சொல்லிதான் ஆஞ்சநேய சுவாமி 80,000 ராட்சச வதம் பண்ணாரு, அக்ஷரமான வதம் பண்ணாரு, லங்கையை தீக்கிரையாக்குனாரு, எல்லாம் கடலை தாண்டினாரு, எல்லாமே ஜெயத்தி அதிபலோ ராமஹா ராமநாமத்தினால. அப்போ லக்ஷ்மண சுவாமி இந்திரஜித்தை வதம் பண்ணது ராம நாமத்தினால சொல்லிதான். இந்திராஸ்திரம் இந்திரனே சிறைப்படுத்தினவன் இந்திரஜித்து. அப்ப இந்திராஸ்திரம் என்ன பண்ணும் இந்திரஜித்தை? ஆனா விட்டதென்னவோ இந்திராஸ்திரம் தான், ஆனா சொன்னது ராம மந்திரமாச்சே லக்ஷ்மண சுவாமி. அதனால தர்மாத்மா சத்திய சந்தஸ்த ராமோதாச அந்த நாமத்தை சொன்ன உடனே எந்த இடத்துல அவன் மேகநாதன் பேர், மேகத்தில் மாற்றி மாற்றி சண்டை பண்ணான். அவன் தலை எங்க இருந்தாலும் சீவின்னு வர வேண்டியது. அப்படி இந்த பானத்தை பிரயோகம் பண்ணார். ராமநாமத்தை சொல்லி அந்த பானத்தை பிரயோகம் பண்ண ராம பானம் ஆயிடுச்சு. அது ராம பானம் குறிய லட்சியத்தை மீட்டெடுக்காம வராது. லட்சியத்தை கரெக்டா அடிச்சே தீரும். கரெக்டா அந்த மேகத்துல மாதிரி அதனுடைய தலையை துண்டாக்கிட்டு ராவண வீட்டுல கொண்டு போய் விழும்படி பண்ணிட்டாரு. அப்போ இந்திரஜித்துடைய தலை துண்டா போயிடுச்சு. அதுதான் ராமபானத்துடைய மகிமை, ராமநாமத்துடைய மகிமை. இந்த ஒரு ராமநாமத்துக்கு எவ்வளோ பேச வேண்டா இருக்கு இப்ப நம்ம. அதுதான் உண்மை, சத்தியம். இந்த நாமத்துக்காக பேசலாம் எவ்வளோ நாளும், ஏன்னா இது சத்தியம். என் வாழ்க்கையில நடந்ததுக்காக சொல்றேன். ராம நாமம் அவ்வளவு சத்தியமானது. சத்தியஹே சத்தியஹே ராம் நாம் சத்தியஹே 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 ராம் நாம் சத்தியஹே 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 ராம் நாம் சத்திய ராம் நாம் சத்திய சத்தியஹே 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 ராம் நாம் சத்தியஹே ராமநாமம் சத்தியம். அதனால பாகவதத்துல சொல்லியிருக்க மகிமைகள்லாம் அது மிகைப்படுத்தி சொல்லலை, அத்தனையும் சத்தியம் நம்பணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, புண்ணிய தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ண பலன் புண்ணிய தீர்த்தங்களுடைய பேரை சொன்னாலே கிடைச்சிடுன்னு, அதான் சத்தியம். அது அப்படியே நம்பிட்டு அவ்வளவுதான். ஈஸி தானே, நம்புறது ஈஸி தானே. அதை ஆராய்ச்சி பண்ணாதான் அது அப்படி இருக்குமோ இப்படியோ சந்தேகம் பண்ணா அதுதான் உன் மனசு நிம்மதி கிடைக்கும். ஆனா நம்பிட்டு போனா மனசுல உடனே சந்தோஷம் கிடைக்கும். நம்பினவங்களுக்கு உடனே சந்தோஷம். அதனால யதார்த்தமா இரு. அதை சொல்றாங்கன்னா அப்படியே நம்பிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயினே இரு, நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. அப்போ எந்த நோய்கள் எந்த கஷ்டங்களை துணிஞ்சு அடிச்சு பாரு, அந்த நோய்கள்லாம் இருக்க இடம் தெரியாம காணாம போயிடும். அது என்ன நோய்? ஐயோ நீ இத்தனை நாள் தான் உயிரோட இருப்ப, இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடு பயந்துன்னு அது ஒண்ணுமே அதுல ஒன்னு பயமுறுத்தும். இன்னொன்று நோய்கள் அதிகமா இருந்து பார்க்கலாம். துணிஞ்சாச்சு அது என்ன பண்ணிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பாரு, அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். பகவான் அந்த தைரியத்தை தான், தைரியம் தான் பெரிய பலமே. அந்த உற்சாகம் அதுக்கு மேல அதான் சொல்ல, பகவான்களை ஒப்படைச்சிடணும். அவன் நாமத்தை, அதுக்காக நான் நாமத்தை பகவான் நாமத்தை யாரும் சொல்லாம வரணும், அப்படி நாமத்தை சொல்லணும். இப்ப நான் ஒரு பூனை கதை சொன்னேன். அந்த பூனையானது பாதுகாப்பா அந்த 4 குட்டிகளும் பாதுகாப்பா இருக்குது. அது வெளியில இப்ப எந்த வீட்லயும் பாதுகாக்கல, எல்லாமே அதை துரத்தி விட்டாங்க. அப்போ அதுதான் இப்ப தனியா வச்சு காப்பாத்துது. அது யார் காப்பாத்துது? பகவானால. அப்ப வெளியே போனோடனே அதை யார் காப்பாற்ற? பகவான் காப்பாத்துறான். பகவானை ரட்சிக்கப்படுறது 4 குட்டிகளும் உயிரோட இருக்குது அந்த பூனை கொடியில. அதுதான் பகவானை காப்பாற்றுறது. நீ வீட்டுல வச்சு 10 வீட்டு காப்பாற்றும் போது ஒவ்வொரு தடவை பிரசரிச்சுது, ஒவ்வொரு தடவை 4 குட்டி போட்டு பூனையை நாயும் கட்சி சாப்பிட்டு போயிடுச்சு, கடா பூனை கட்சி சாப்பிட்டு போயிடுச்சு. இதான் நடந்தது, பாதுகாப்பு இல்லாம சொல்றேன். அதனால இயற்கை வசத்துல இயற்கைக்கு அனுசரிச்சு நடக்கணும், இயற்கையை ஒத்து நம்ம நடக்கணும், பகவானிடத்துல நம்பிக்கை கொள்ளணும், பகவத் பக்தியில சத்தையா இருக்கணும். இதெல்லாம் சத்தியம் நம்பணும். அப்பதான் நாஸ்திகம் ஒழிய நமக்குள்ள இருக்கிற நாஸ்திகம் நம்ம நாஸ்திகம்னு சொல்றோமே தவிர, ஆனா நிறைய விஷயத்த நம்ப மாட்டேன்றோம். அப்ப நம்ம ஆஸ்திகத்துல தான் இருக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஆஸ்திகத்துல இருக்கிறோம். ஏன்னா பாகவத்தை நம்ப மாட்டேன்றோமே முழுசா, அறகுறையாவது நம்புறோம். ஏதோ நடக்குமோ நடக்காதோ, பாகவத பாராயணம் பண்றேன், ஏதோ பாகவத்கீதை பாராயணம். அப்பனா பாகவத பாராயணம் பண்றது எப்படி இருக்கணும்னா தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. அதையும் நம்புறேன், இதையும் நம்புறேன், அதுவும் பண்றேன், இதுவும் பண்றேன். நான் அந்த சாமியை நம்புறேன், இந்த சாமி நம்புறேன், இந்த ஜோசியத்தை நம்புறேன், நான் இந்த அஸ்ட்ராலஜியை நம்புறேன், அப்போ அதை நம்புறேன், இதை நம்புறேன், ஜோசி நம்புறேன், கைரேகை நம்புறேன், ஜாதகம் நம்புறேன், அதை நம்புறேன், இதை நம்புறேன், கிரகங்களை நம்புறேன், நான் அதெல்லாம் நம்புறேன், எல்லாத்தையும் நம்புறேன். அப்போ பகவானையும் நம்புறேன். இது எங்கன்னா செட் ஆகுதா? எங்கன்னா பகவானை நம்பனா சனி தோஷம், மண்ணாங்கடி தோஷம் எல்லாமே ஒரே ஓட்டம் ஓடிட்டோம். ராம 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 ராமன் சொன்னா, ராமநாம சொல்றது ஆஞ்சநேய சுவாமி தலையில பாரதி வச்ச உடனே சனி பகவான் நடுநடுங்கி போயிட்டான். உன்னையும் நான் பிடிக்க மாட்டேன், உன் பக்தர்களையும் பிடிக்க மாட்டேன், உன் பேரை உன்னை நினைக்கிறவன நான் பிடிக்க மாட்டேன், உன் திசைக்கு ஒரு கும்பிடுன்னு போயிட்டான் சனி பகவான். இதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி அப்படிப்பட்ட ராமநாமத்தை ஜெபிக்கிறவர். ராமநாமம் சொல்றவங்கள ஒன்றும் பண்ணாது. நீங்க எந்த தோஷத்துலனா, நீங்க செவ்வாய் தோஷத்துல இருங்க, சனி தோஷத்துல இருங்க, இல்லாட்டி கேது தோஷத்துலயோ, இல்லாட்டி எந்த கிரக தோஷத்துல பீடிக்கப்பட்டிருக்க பரவாயில்லைங்க. அந்த நிலையிலிருந்து ராமநாமம் சொல்லுங்க, நீங்க மங்களகரமானவர்கள். நீங்க எந்த தோஷம்லாம் பீடிக்கப்பட்டவர்கள், நீங்க சந்தோஷம் உடையவர்கள். நீங்கள் எந்த நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன், அந்த நிர்தோஷமற்றவர்கள் நீங்கள். எந்த தோஷம், சனி தோஷம், எந்த தோஷத்தால் பாதிக்கப்படாதவர்கள் நீங்கள். சனி தோஷம் என்ன பண்ணுன்னா நாமத்தை சொல்ல விடாது, அதான் பண்ணும் சனி தோஷம். நாமத்தை சொன்ன இடத்துல சனி தோஷம் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமத்தை சொல்ல விட்டா நீ என்ன தத்துடுவ,
ஆனால் நாமத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணா அப்ப நாமத்துல மேல உனக்கு நம்பிக்கை வராதபடி பண்றது, நாமத்துல சத்தம் இல்லை, அதெல்லாம் ராமராமா சொன்னா எல்லாம் வந்துடுமா, அது சரியாயிடுமா, அதெல்லாம் சும்மா அப்படின்னு அந்த நினைவு உனக்கு உண்டாக்குறதே சனி தான். அவன் தான் சனி, அவன் தான் கலிபுருஷன். அதில் நம்பிக்கை அற்ற தன்மையை உண்டாக்குறது. அப்போ நம்ம அறக்குறை நம்பிக்கையில் இருக்கணும். நம்ம நாஸ்திகத்தன்மை நமக்குள்ள இருக்குது. அந்த நாஸ்திகத்தன்மை அடியோடு போகணும். முழுசா பகவானத்துல ஆஸ்திகமா இருக்கணும். ஆஸ்திகமா முழுசா நம்பணும். அந்த நம்பிக்கை பகவான் நாமத்தினால தான் கிடைக்கும். நாமத்தை நிறைய சொல்லு, நீ நம்பலையோ நாமத்தை மட்டும் தொடர்ந்து ஜபிச்சுனே நம்பிக்கை தன்னாலே வந்தாயிடும். சிப்ரம் பௌதி தர்மாத்மா, ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா. சீக்கிரமான நம்பிக்கை உடையவனாக சஸ்வத் சாந்தி நீ கற்றது. உண்மையான சாந்தி, அந்த பக்தியினுடைய சாந்தி நீ அனுபவிப்ப, அந்த மோட்ச சாந்தியை நீ அனுபவிப்ப, சந்தோஷத்து சாந்தி, பகவானுடைய பாதுகாப்பு சாந்தி நீ அனுபவிக்க முடியும். இதுதான் உண்மை. அதனால யாரோ என்னவோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. சாஸ்திரத்தை நம்மளுக்கு பிரமாணமா பிரத்யக்ஷ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாகவதம் சொல்லியிருக்கு, ராமாயணம் சொல்லியிருக்கு. இதை நம்பணும், மகான்களை நம்பணும். மகான்களுடைய உபன்யாசம் 1000 உபன்யாசம் இருக்குது. எந்த உபன்யாசத்துல எவ்வளவு கேட்குறோம், ஆனா ஏன் நம்ப மாட்டேன்றோம்? அதை அந்த காதை வாங்கி இந்த காதை விட்டோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு வரத்துக்குள்ள மறந்து போச்சு எல்லாமே, என்ன சொன்னாங்க கூட. அப்ப என்னத்தை நம்ம சிரவணம் பண்றோம்? நாம சாவதான தயாசுணு அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல. சாவதான தயாசுணுன்னா ஜாக்கிரதையோட கேளு. அதை இந்த காலம் வாங்கி அதோட விரத்து கேட்காத, அதை உள்ள வாங்கிக்க மனசுல. அப்படி கேட்கணும் சிரவணம் பண்ண. ஒரு சிரவணம் பண்ணாலும் நீ 1000 பாகவதம் போய் கேளுங்க, 1000 பாராயணம் போய் கலந்துங்க, ஆனா ஒண்ணு கூட மனசுல நினைக்கலாம் பிரயோஜனம் இல்லை. அடுத்த நிமிஷம் நாஸ்திக புத்தி தான், ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. நாஸ்திக புத்தி உனக்கு கவலையை தான் உள்ளாகும். ஆஸ்திக புத்தி தான் உன்னை பலப்படுத்தும். நாஸ்திகவி என்னைக்கு பலவீனமானது தான். கலியானவன் என்ன பண்ண, உன் மனசுல எடுத்து போட்டுருவான். நல்ல விஷயங்கள் உனக்குள்ள நடந்திருக்கும், அதிசயங்கள் நடந்திருக்கும், அதையும் மனசுல நிற்கும். அது மாதிரி எடுத்து போட்டுருவான் கலிபுருஷன், ஞாபகத்துல வராதபடி. அப்ப பலவீனத்தை அப்பத்திக்கு நேர்ந்த ஆபத்துகள், அப்பத்திக்கு நேர்ந்த குறைகள், அப்பத்திக்கு நேர்ந்த நோய், அப்பத்திக்கு உன்னை பயமுறுத்துற அந்த பயத்துக்கு நீ உட்பட்டுருவ. அந்த சமயத்துல எதிர்ச்சியா அந்த சமயத்துல வந்த பயம், அந்த சமயத்துல வந்த நோய் திடீர்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அது சத்தியம் நினைப்பேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆபத்துகள் நீ காப்பாற்றப்பட்டிருப்ப பகவானால, பகவத் பக்தி பண்ணதால, பகவான் நாம சொந்தல. அதை மறந்துடுவேன். அதை எடுத்து போட்டுருவான் கலிபுருஷன். இப்ப தற்காலிகமா இப்ப என்ன நடக்குதோ அந்த ஆபத்துக்களை உன்னை பயமுறுத்துவான். இதுதான் கலியனுடைய வேலை. இதை பார்த்து பயப்படாத, நடக்கட்டும், இதோட பெருசாவோட நடக்கட்டும். நான் ஏன் பயப்படணும்? நான் பகவான் நாம சொல்லுவேன். அவன் தான் தைரியசாலி. தத்தே தைரியம் தாதவா தீரா. அவன் தான் தீரன், அவன் தான் புத்திமான், அவன் தான் வீரன், அவன் தான் சூரன், அவன் தான் பக்தன், அவன் தான் பாகவதன், அவன் தான் யோகீஸ்வரன். அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், அசர மாட்டான். அவன் தான் சிறந்த பக்தன், அவன் தான் கிருஷ்ண பக்தன், அவன் தான் ராம் பக்தன். இப்போ நேர்ந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம டக்குன்னு பயப்பட. பிரத்யட்சமா பாக்குறோமே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, உடனே ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதுவாயிடுச்சு, மூச்சு தள்ளு. இந்த சூழ்நிலையில வச்சு நம்ம எதிர்காலத்தை கணக்கிடக்கூடாது. இன்னைக்கு நடக்கிறத வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அடுத்த நிமிஷம் நான் நடக்கும் போது நம்மளுக்கு தெரியாது. நீ யார் கணிக்கிறதுக்கு? நீ ஈஸ்வரனா? நீ பகவானா? நீ இறைவனா? கடவுளா? எந்த ஆண்டவனா? பகவானுக்கு எத்தனை பேர் பாருங்க, கடவுள், ஆண்டவன், இறைவன், எத்தனை சொல்லிக்கோ. நீ அவனா? அந்த அப்படியேப்பட்ட இறைவனா? நீ கிடையாது. நான் சாதாரண அல்ப மனுஷன். அப்போ நாம பகவானை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யார் என்ன வேணா சொல்ற, எவ்வளவு அப்படிதான் இருந்துச்சு, நெகட்டிவா பலவீனமா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் மனசு காதுல வாங்கவே வாங்காத. யார் சொன்னாலும், எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும் வாங்காத. பாசிட்டிவா இருந்தா எடுத்துக்கோ, நெகட்டிவ் இருந்தா எடுக்காத. அவள்தான் சொல்ல போனா உலகத்துல நெகட்டிவ்லாம் ஆன்மீகத்துக்கு பாசிட்டிவ் தெரியுமா? ஆமா, ஆன்மீகத்துல எதுலாம் நெகட்டிவா அதான் உலகத்துல பாசிட்டிவா இருக்குது. பணத்து மேல ஆசை விடுன்னு ஆன்மீகம் சொல்லுது. பணத்தை ஆசைப்பட்டாதான் உலகத்துல பழைக்க முடியும்னு உலகம் சொல்லுது. அப்ப இதான் பார்த்தியா, நேர்க்குமாரா இருக்கு பாருங்க எல்லாமே. அதான், அதனால பகவானை நம்பணும், பாகவதத்தை நம்பணும், பகவானுடைய வார்த்தைகளை நம்பணும், பகவத்கீதையை நம்பணும், பாகவத்தை நம்பணும், சத்தியம்னு நினைக்கிறோம். அப்பதான் நம்ம வாழ்க்கை உறுதியா இருக்க முடியும். எதையுமே நீங்க இழுத்து பிடிக்காதீங்க. பகவானத்துல ஃப்ரீயா ஒப்படைச்சிடுங்க. துணிஞ்சட்சியா இருங்க. எதுவுமே என்ன நடக்குதோ பார்த்துடலாம். அந்த தைரியம் தான் கலியை நீங்க பலி கொள்றீங்க. கலியை துண்டா வெட்டி போடுறீங்க. நீங்க என்ன உடம்பு சரியில்லை, ஐயோ நம்மளால இது முடியாது, அது முடியாதுன்னா முடியாது தான் கட்சி வரைக்கும். அப்படியே படுக்க போட்டுரும். அந்த முடியாதுன்ற அந்த பலவீனமானது உன்னை படுக்க போட்டுரும், சுத்தமா படுக்க போட்டுரும், பலவீனப்படுத்திடும். துணிஞ்சாச்சு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சாச்சு இறங்கி பாருங்க. அடுத்த நிமிஷம் 10 நிமிஷத்துல நீங்க
எந்த வேலைகளை நினைச்சு நீங்க அப்படியே யோசிச்சு சில பேர் பார்த்துருப்பாங்க. இந்த வேலை செய்யணுமே, அந்த வேலை செய்யணுமே, இன்னைக்கு இந்த வேலை முடிக்கணுமே, அந்த வேலை முடிக்கணுமே, ஐயோ இந்த வேலை போனா அந்த வேலை பாத்திரம் தொடங்கலாம் அப்படின்னு பெருசா நினைப்பீங்க. இறங்கி துணிஞ்சு வச்சு செயல்பட்டுனே பண்ணினா 10 நிமிஷம் அந்த வேலை முடிஞ்சிட்டோம். எப்ப பார்த்தா எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு. செயல்படும் போது அது பெருசா தோணாது. அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க பார்த்தா அப்பதான் பெருசா தோணும். ஐயோ உடம்பு வர முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, அது சமமா நினைக்கும் போது தான் அது சமமா தோணும். ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் 10 நிமிஷம் வேலை அப்படின்னு நினைச்சு வேணா 8 நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிடும். ஒரு வேலையிலிருந்து, ஒரு நோயிலிருந்து, ஒரு கவலையிலிருந்து எல்லாத்துலயுமே இதுதான் விஷயமே. எதுவுமே இயற்கையா விட்டுருங்க, யதார்த்தமா பாருங்க, அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கணும். யாரோ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் பலவீனமானவர்கள், கலியுகத்தினால கலியில பாதிக்கப்பட்டவர்கள், கல்மஷம் இடையத்தையும் உடையவர்களால எப்படி உங்களுக்கு பலமுள்ள வார்த்தைகளை சொல்ல முடியும்? ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எப்படி கொடுக்க முடியும்? பாகவதம் கொடுக்கும் பாசிட்டிவான எனர்ஜியை, மகான்கள் கொடுப்பாங்க பாசிட்டிவான எனர்ஜியை, பகவான் நாமா கொடுக்கும் பாசிட்டிவான எனர்ஜியை. அதுதான் ஷேமா வாழ வைக்கும். எதா இருந்தாலும் நாடகத்தை பார்த்துடலாம் அப்படின்னு துணிஞ்சு அடிச்சுன்னு போயிடும். அந்த தைரியம் பகவான் நாமா கொடுக்கும். ஓகே, சரி, டைம் ஆச்சு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்காக நம்ம பாகவத்தை எடுத்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் 2 மணி நேரம் ஆக போகுது, 1:50. ஒவ்வொரு விஷயத்தையும் பாகவதத்துல சத்தியம். இப்ப நான் நதி தேவதைகளை பத்தி சொன்னேன், அது மட்டும் உண்மை இல்லை, ஒவ்வொரு சரித்திரமும் சத்தியம். அதுல அது சொல்லக்கூடிய பலன்கள் சத்தியம், அதுதான் உண்மை. சரி, ஓகே, ராம ராம ராம. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். தர்மராஜா சின்ன பையனா வந்து சொன்னா இல்லையா, வழியில் கிடந்தாலும் அது காப்பாற்றப்படும். அது மாதிரி பூனைக்குட்டிகள் காப்பாற்றப்பட்டு சொன்னேன். இது மாதிரி மனுஷர்களும் அப்படிதான் பாதுகாப்பற்றவனா இருப்பான், தனியில ஓதிட்டு இருப்பான். ஆனா அவன் பார்த்தா நல்லா பாதுகாப்பா பகவான் பாதுகாப்பான், நல்லா பாதுகாப்பான். பகவானால் ரட்சிக்கப்படுகிறது, நல்லாவே ரட்சிக்கப்படும். நாம பணம் ஆடம்பர தேவைக்கு ஆடம்பர பணத்தெல்லாம் செலவு பண்ணி இது பண்ணி ரட்சிக்கப்படுறது தான் ரொம்ப கஷ்டப்படும். கட்சியில் பார்த்தா அதையும் பார்த்துருக்கோம். அதான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பாகவதத்திலையும் சொல்லிக் கொடுக்குற முறை. ராம 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 ராம. பிரகலாதன் அதான் சொல்றார், ஸ்துதியில சொல்றார். அதே மாதிரி இரணி கொஷம் போது அந்த விஷயத்துல அது சொல்றாரு, அந்த சுயக்ஞம் கதையில சொல்றாரு. போல பகவானா ரட்சிக்கப்படுதான் ரட்சிக்கப்படும் அப்படின்றது சொல்றாரு. சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் ஜெய். ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா இரணி கஷிப்பும் அவதார புருஷன் தானே, ஜெயன் தானே, அதனால அவன் சொல்றது கரெக்டா இருக்கும், பிரகலாதன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது. அவன் பார்த்தேன். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சர்வ சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம.